அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்ப நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 820வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு பிரமிக்க வைக்கும் எலுமிச்சம்பழ பயன்பாடு என்பது ஆகும். எலுமிச்சம்பழம் என்றவுடன் நினைவுக்கு வருவது வைட்டமின் சி தான். மேலும் இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது, உடல் எடையை கட்டுப்படுத்த உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, சரும ஆரோக்கியம் மேம்படுகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் பிரமிக்க வைக்கும் எலுமிச்சம்பழ பயன்பாடு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்படுகின்றன. இந்த நிகழ்ச்சி நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள். டாக்டர் இளங்கோவன் அவர்கள் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்தவர். கோவையில் வசித்து வரும் இவர் சென்னையில் தற்போது இருக்கிறார். இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் கூடுதல் இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் இணைந்து நிகழ்ச்சிக்கு செல்வோம். இலக்கவன் சார், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் ஒரு சிறப்பான இடத்தை பெற்ற ராஜகனி என்று சொல்லக்கூடிய இந்த காயகல்ப கனியான எலுமிச்சையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு பொதுவாக எலுமிச்சை அப்படிங்கிறது எல்லார் வீட்லையும் கிடைக்கிறது தான். நம்ம தமிழர் பாரம்பரிய முறைகள்ல பண்பாடுகள் விழா எல்லாத்துலேயுமே எலுமிச்சைக்கு ஒரு சிறப்பு இடம் இருக்குது. பொதுவாக யாராவது ஒரு முக்கியமான நபர்கள் பார்க்க போனா போய் நம்ம அவங்களுக்கு பழம் கொடுத்து பார்க்க ஒரு பழக்கமா இருக்குது. அது எலுமிச்சை பழம் ஒத்தாசையா இருக்குது. இது என்ன ஒரு சிறப்புனா, நம்ம நினைக்கிற மாதிரி இந்த பழம் அவ்வளவு சாதாரண விஷயங்கள் இல்லை. பழம் இமயமலை மேல ஏறி போறாரு. அங்க போய் பார்த்து அங்க அவருடைய அந்த வெற்றி கொடி நாடக்கூடிய ஒரு டென்சிங் என்லாரி என்ற குறிப்பிட போயிட்டு, நாங்க இங்க வர்றதுக்கு முக்கியமான ஒரு ஆதாரமா உதவிகரமா இருந்தது இந்த எலுமிச்சம்பழம் ஜாஸ்தான் சொல்லியிருக்காரு. அப்ப வலையேறும் மக்களுக்கும் மற்றும் இந்த பல்வேறு பகுதிகளில் உள்ள ஸ்போர்ட்ஸ் பீப்புள் சொல்லக்கூடியவங்க எங்கெல்லாம் வெப்பம் அதிகமா இருக்கும் அங்கெல்லாம் மக்களுடைய உடல்நிலையை பராமரிப்பதுல இந்த எலுமிச்சம்பழத்துடைய பங்கு மிக முக்கியமானதாகும். பொதுவாக எலுமிச்சம்பழம் கூலிங் அப்படிம்பாங்க, கூல் பண்ணுவாங்க, குளிச்சும்பாங்க, மழை காலத்தை கொஞ்சம் குறைச்சிக்குவாங்க. ஆனா உண்மை என்னன்னு கேட்டா, முன்னேறிய நாடுகள் ஆண்டு முழுசுமே அதை பயன்படுத்துறாங்க. அதை உணவின் சுவை கூட்டியா பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்ல தான் அந்த எலுமிச்சை பழத்துடைய பயன்பாடு மட்டும் இல்லாம எலுமிச்சை இலையவே ஒரு மருந்து பொருளா பயன்படுத்தக்கூடிய பழக்கம் இருக்கு. இதுல என்ன சிறப்புன்னு கேட்டா, அதோடைய தாயகம் நம்ம இந்தியா தான். அந்த இமயமலை அடிவாரத்துல இருந்து உற்பத்தியான கன்றுகளுடைய பெருக்கம் மெதுவாக உலகம் முழுவதும் பரவி இன்னைக்கு எலுமிச்சை பழத்துக்குன்னு உள்ள ஒரு இடத்துல நம்ம இன்னும் பயன்படுத்த இருக்கோம். பொதுவாக வெளிநாட்டை நம்ம கூட்ட கூட்டமா இருந்து எஸ்டேட் பயிர்களான இந்த காபி தேயிலை இதெல்லாம் போட்டு ஒரு தெருவிலை இருந்து உட்காந்து அங்கங்க டீ எல்லாம் ஆற்றி கொடுத்து இந்தாங்க சாப்பிட சொல்லி ஒரு பழக்கத்தை கொடுத்து நம்மளெல்லாம் அடிமையாக்கியிருக்காங்க காபி டீ அப்படிங்கிற பழக்கத்துக்கு. உண்மையை சொல்ல போனா நமது வெப்பமண்டல பிரதேசத்துக்கு தேவையான ஒரு பானகமே இந்த பானகம் சொல்லக்கூடிய அற்புதமான பொருள் தான். அது எல்லாருமே பயன்படுத்தலாம். இந்த எலுமிச்சம்பழம் அதில் முக்கியமான ஒரு இடம் வகிக்குது. ஸோ பண்டிகை விழாக்கள் நம்ம சாப்பிடும்போது அதனுடைய மகிழ்ச்சியான ஒரு நரம்பு மண்டலங்களை தூண்டக்கூடிய சக்தியும் பார்த்து நம்ம பிரமிச்சு அடைகிறோம். வெகு விரைவில் நம்முடைய நார்மல்சி நம்முடைய எத்தனையோ புழக்கமான ஒரு சூழல் இருந்தாலும், எத்தமான ஒரு வெப்பத்தால பாதிக்கப்பட்டிருந்தாலும், வறட்சி இருந்தாலும் அதை போக்குது இந்த எலுமிச்சம்பழம்னால. நம்ம தினசரி உணவுல கூட நம்ம இந்த காபி டீயை விட்டு கூட நம்ம இதை எடுத்துக்கலாங்கிற ஒரு அற்புதமான ஆலோசனை நீங்க கொடுக்குறோம். ஏன் அப்படி எடுத்துக்க சொல்றோம்னா, ஒரு பொதுவான மனுஷனுக்கு தேவையான உணவுகள்ல அந்த சக்கரை சத்து உணவு, புரதச்சத்து, கொழுப்பு சத்து சொல்லுவோம், இந்த மாதிரி சொல்லுவோம் உணவுகளா தேவை. இது தவிர வைட்டமின்ஸை பத்தி அதிகமாக யாரும் அக்கறைப்பட்டுக்கிறது. அது என்னன்னா நினைச்சிருக்கோம் எல்லாம் உள்ளேருந்து வந்துருது, நம்ம அது எதுக்குன்னு சொல்லி போறோம்னா, இப்ப என்ன ஆச்சுன்னா நிறைய இடங்கள் வைட்டமின் உடைய பற்றாக்குறை வருது. இந்த பற்றாக்குறை கடல் கடந்து போன அந்த ஒரு பயணிகள் இருக்காங்க இல்லையா, ஒரு காலத்துல நம்முடைய சி வாயேஜுமாங்க, நிறைய நாடு போவாங்க. அந்த மாதிரி போன போது உள்ள அந்த பயணிகள் கடல் பயணிகளை கடுமையா தாக்கிச்சு அந்த ஒரு ஸ்கர்வின்னு சொல்லி நோய். அந்த நோய் தாக்குதலுக்கு முக்கியமான காரணமே இந்த வைட்டமின்ஸ் பற்றாக்குறை தான். அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க. எலுமிச்சம்பழம் இன்னைக்கு கூட இந்த கப்பல்ல போறவங்களாம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அந்த லைம் ஜூஸ் குடிச்சு பழகணும் உடம்ப அப்படின்னு சொல்லி இது மாதிரி நிறைய சட்டங்களே போட்டிருக்காங்க. ஸோ அந்த எலுமிச்சை என்ன செஞ்சுன்னா, ஒரு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் புளிப்பா இருக்குது, நேரடியாக சாப்பிடக்கூடாது அந்த பழத்தை. முக்கியமாக அதோடைய இதர வகைகள் தண்ணியில கலந்தோ, தேனில கலந்தோ, மற்றும் பானகம் தயார் பண்ணி உப்பு கலந்தோ நீராக பயன்படுத்தி அந்த திரவத்தை நம்ம அந்த டைல்யூஷன் கூடிய அந்த நீர் சேர்த்து சாப்பிட்றது தான் முக்கியமான அவசியமான பங்கு. இல்லை காய்கறி சூப்பரை சாப்பிடலாம், மற்றும் பழச்சாறு பழச்சாறு சாப்பிட்டாலும் பரவாயில்ல. இப்போ பிரெஞ்சு டீ சொல்லக்கூடிய வெறும் டிகாஷன் சேர்க்காத வெறும் பால் சேர்க்காத டிகாஷனோட சேர்ந்து லெமன் போய் சாப்பிட்றாங்க. அது ஒரு லைம் டீ. உண்மையான லைம் டீங்கிறது அது கிடையாது. அந்த லெமன் கிராஸ் தயார் பண்ணி தான் லைம் டீ சொல்றோம். நிறைய பேர் அதை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப என்ன கமர்ஷியல் பீப்புள் என்ன பண்றாங்கன்னா,
இந்த சம்மந்தம் இல்லாத ஒரு சிட்ரிக் ஆசிட் பவுடர் மட்டும் போட்டு வச்சு ஒரு 5 கிலோமீட்டர் கொடுத்துறாங்க, ஜீனியை கலந்து கொடுத்துறாங்க. அது ரொம்ப ஹார்ம்ஃபுல் ஃபார் த ஹியூமன் பீங்ஸ் தான். அப்போ நம்ம உண்மையிலேயே வந்து கிடைக்கிற 5 ரூபா கிடைக்கிற பழத்தை எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜ் வச்சு எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டாலே நமக்கு வந்து இந்த உடம்புக்கு தேவையான அற்புதமான சத்துக்களை தாவரத்துலேருந்து பெறலாம். பொதுவாக எலுமிச்சம்பழம் வந்து பழுத்த பிறகு தான் பயன்படுத்தணும்னு சொல்லுவோம். மரத்துலேருந்து பறிக்கிறது ரொம்ப நல்லது. பழுத்த உடனே பயன்படுத்தலாம். அறுத்த உடனே பயன்படுத்தணுங்கிற ஒரு முக்கியமான விதிமுறை இருந்தால் கூட ஏதாவது காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படுதா ஒரு 4 மணி ஃப்ரிட்ஜ் வச்சுக்கிறது பரவாயில்ல. ஆனா அதனுடைய சத்து வந்து கொஞ்சம் காஞ்சி கிடக்குதுன்னா தண்ணியில் போட்டு வச்சு எடுத்தோம்னா அதோடைய சாறு வந்து அதிகமாக கிடைக்குன்னு சொல்லி அனுபவம் சொல்றாங்க. இந்த பழச்சாறுகள் வந்து எல்லா பழத்துக்கும் ஒரு வித்தியாசமான குணம் இருந்தால் கூட இந்த பழம் வந்து கெட்டு போகிறது இல்லை இந்த சாறுங்கிறதுனால நிறைய இடங்கள் இந்த ஊறுகாயெல்லாம் நல்லா அருமையான பேர் வாங்கி எலுமிச்சம்பழம் ஊறுகாய் வந்து எல்லாம் சிறப்பான ஒரு இடத்த வைக்குது. அதே மாதிரி வந்து உணவு உண்ணும் பொழுது கேட்டலிஸ்ட் சொல்லக்கூடிய அளவில் இந்த உணவு வந்து ஒரு ருசி கூட்டங்கள் மட்டும் இல்லாமல் அந்த நமது உமிழ்நீர் சுரப்பதற்கு ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்புத்தன்மை இதில் இருக்குது. இந்த எலுமிச்சை புளிப்பு சொல்லுவாங்க. ஆனா புளிப்பு சுவையை அகற்றக்கூடிய சக்தி இருக்குதுக்கு. ஸோ உணவினால் ஏற்படக்கூடிய அந்த மந்தமான சூழ்நிலை, வயிற்றுக்குள்ள உள்ள பொறுமல், இந்த மாதிரி எல்லா விதமான கேஸ் ட்ரபிள்ஸ் இதெல்லாமே போக்குறதுக்கு, வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு இதெல்லாம் மிக அவசியமா இருக்கிறதுனால நம்ம எலுமிச்சை பழத்தை டெய்லியே ஒரு 50 மில்லி கரெக்டா பயன்படுத்தணும்னு வச்சுங்களேன். தேவையான ஒரு நாளைக்கு தேவையான 60 மில்லிகிராம் வைட்டமின் சேர்த்து கிடைச்சது. காலைல ஒரு 50 மில்லி, 50 மில்லி காஃபி டீ விட்டுட்டு நம்ம அதை சாப்பிட்டுக்கலாம். அது எவ்வளவு நாள் ஜீனியை கலந்துக்கலாம், எவ்வளவு நாள் தேன் கலந்துக்கலாம், அது ஒரு பெரிய கட்டாயம் இல்லை. இன்னைக்கு அது என்ன பண்ணாலும் சில பொருட்கள் தயார் பண்ணி அது கூட தேன், அந்த இஞ்சி சாறு இதெல்லாம் கலந்து சஞ்சீவிங்கிற முறையில பேர் சொல்லி அது வந்து கூட நிறைய மார்க்கெட்ல கிடைக்குது. ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸ் நிறைய இந்த மாதிரி லைம் ஜூஸ் வச்சு உள்ள பொருட்கள் இருக்குது. நம்ம வந்து என்னன்னா மல்டிபிள், அதாவது பலவிதமான விதங்கள்ல உடம்புல கழிவு அகற்றணும். ஸோ அந்த கழிவு அகற்றும் பொழுது நரம்புகள்ல வந்து போய் அந்த ரத்த ஓட்டத்தை வந்து துரிதப்படுத்தி அதோடைய வேகத்தை இயற்கையா பண்றதுக்கு இந்த இயற்கையில உள்ள அந்த உணவு வகைகள்ல இந்த பழச்சாறுகள் வந்து மிக உதவிகரமா இருக்குது. அப்ப நம்ம ஒரு நாளைக்கு பழ தேவைகள் சொல்லி ஒரு 200 கிராம் சாப்பிட சொல்லுவோம், அது வேற கணக்குல வரும். இது வந்து வைட்டமின் சத்து, இந்த வைட்டமின் சி சத்துங்கிறது கம்பல்சரி. அதாவது ஒரு சத்துக்குமே வந்து இடம் கொடுத்து உணவுல சேர்க்கிற போதுதான் நம்ம உணவு வந்து முழு சமூகித உணவா கரெக்டா எல்லாமே சேர்ந்த உணவா இருக்குது. அப்ப உணவுக்காக சாப்பிட்றோம் அப்படிங்கிற போது அதோடைய ருசிக்காக சாப்பிட்றது வருது. அந்த விட இந்த பயன்பாடுகளை வந்து சிறப்பா பார்த்தா உச்சி முதல் பாதம் வரை வரக்கூடிய பலவிதமான நோய்களை இது விதவிதமான வழிகளில் தடுக்குது, காப்பாத்துது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இன்னைக்கு வந்து வலியுறுத்தி சொல்றதா இன்னைக்கு நம்ம தலைப்பு எடுத்துக்கோம். இது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டா வைட்டமின் சி வந்து அந்த சத்தை வந்து நம்ம சொல்லக்கூடிய வந்து அஸ்கார்பிக் ஆசிட் சொல்லக்கூடிய பேர்ல நம்ம வந்து அதை சொல்றோம். ஒரு பழத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு 100 மில்லிகிராம் எடுத்து பார்த்தோம்னாக்கா அதை வந்து பிரிச்சு பார்த்தோம்னா ஒரு 45 மில்லிகிராம்ல வந்து இந்த வைட்டமின் சி சத்து, அஸ்கார்பிக் ஆசிட் சத்து இருக்குது. அப்போ வந்து அந்த சிட்ரிக் ஆசிட் அது தயார் பண்ணக்கூடிய ஒரு இன்னொரு பொருள் தான். அது வந்து வைட்டமின் சி சத்துள்ள ஒரு பயன்பாடு தான். அப்ப 1984 தான் அந்த சிட்ரிக் ஆசிட் வந்து எலுமிச்சம்பழத்தில் இருக்குது கண்டுபிடிச்சாங்க. அப்ப பாருங்க நம்ம ஒரு 200 வருஷம் தான் இருக்கு இந்த சத்தம் எல்லாம் வந்து இருக்குன்னு கண்டுபிடிச்சு நம்ம வந்து அதை பயன்படுத்துக்கானா நம்ம மூதாதையர்கள் அன்னைக்கு அதை பயன்படுத்தி உணவோடு சேர்த்து இருக்காங்க. எத்தனையோ பழக்கவளங்களோட எலுமிச்சம்பழத்தை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அது என்ன பண்ணாங்கன்னா முக்கியமா வந்து அதுக்கு ஒரு சக்தி இருக்குது, ஆகர்ஷண சக்தி இருக்குது, காந்த சக்தி இருக்குட்டு உணர்ச்சிகளை கூட ஒன்று செய்யக்கூடிய நிறைய இந்த வைத்தியம் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் நிறைய இடத்துல பயன்படுத்துவாங்க. கோயில்களை வந்து அந்த வேலில் போய் கொண்டு போவாங்க. கோடைகளை வந்து அந்த கோயிலில் வந்து அந்த நீராகாரம் அந்த பணம் சேர்த்து கொடுப்பாங்க. அதை ஸோ நம்ம உணவோட அது இணைத்துட்டாங்க நிலச்சோட பயன்பாடு. அதனால நம்ம வந்து அதோடைய பயன்பாடு தனியாக நம்ம வந்து உணராத அளவுக்கு நம்ம ரெகுலராகவே ஒரு ஹேபிட்டா வச்சுட்டோம். உணவு பழக்கத்தை சேர்ந்துருக்கு. நவீன காலங்களில் இந்த காஃபி டீ குடிச்ச பிறகு நிறைய பானங்கள் வந்ததுனால நம்ம வந்து அதோடைய பயன்படுத்தலைங்கிறது ஒரு முக்கியமான குறைபாடு இருக்கிறனால தான் நிறைய அந்த செரிமான பிரச்சனை வந்துருக்கு. நிறைய அந்த பீஸா பர்கர் மாதிரி உணவுகள்லாம் போனா ஹார்ட் டைஜஸ்ட் அப்படியும். ஸோ தினசரி உணவு வந்து கழிவு வெளியே போனாதான் உடம்புக்கு நல்லதுங்கிறதுல அந்த கழிவு அகற்றும் உன்னதமான பணியை செய்யக்கூடிய அந்த சத்தான ஒரு உணவுல இந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பா சேர்த்துக்கிறோம். நிறைய வந்து வெளிநாட்டுக்காரங்களும் ஆண்டு முழுது பயன்படுத்தாங்க. அந்த பல வகை பிரெட் ஸ்டைல எல்லாம் சாப்பிட்றவங்களாம் பயன்படுத்துறாங்க. நம்ம ஊர்லயே வந்து அதை பயன்படுத்துறது நம்ம வந்து பழக்கத்தை கொண்டு வரணும். முக்கியமான பழக்கம் எல்லாரும் கொடுக்கலாம், எல்லா வயதிலும் கொடுக்கும். இந்த பெரியவங்களுக்கு வந்து சொல்றோம் ஒரு 90 மில்லிகிராம் தேவைன்னு சொல்றோம். அது வந்து அந்த வைட்டமின் சி சத்து வந்து சின்ன பிள்ளைங்களாம் கம்மியாக கொடுத்துக்கலாம். அப்ப பழக்க வழக்கத்தை நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு வைட்டமின் சத்து நிறைந்த உணவு சேர்க்கிற பொழுது பிள்ளைங்களுக்கு நோயை வருவதற்கு இல்லை என்பது முக்கியமாக. அது நோயற்ற வாழ்வே பெருவிட செல்வம் சொன்ன மாதிரி இந்த விதவிதமான நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய விதங்கள்ல நம்ம தலை உச்சி முதல் பார்த்தோம் என்னக்கா தலையில நம்ம இருக்கிறது முடிதான். ஆனா முடி கொட்டி பேர் சில பேருக்கலாம். சில பெண்கள் இதை கவலைப்படுறாங்க. அந்த முடி கொட்டுறதுக்கு அற்புதமா அந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்த முடியுங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயம் தான். நெல்லிக்காய் கொஞ்சம் எடுத்துக்கிறாங்க, அரைக்க வேண்டியதுதான். அது கூட எலுமிச்சம்பழம் சேர்த்துக்க வேண்டியதுதான். அந்த விழுத தலைக்கு தேய்ச்சிட்டு குளிக்க வேண்டியதுதான். ஸோ நமக்கு வந்து குளிர்ச்சி உண்டாக்க வேணும் இல்லை. உஷ்ணத்தால சில பேருக்கு அந்த முடி கொட்டிடுறதுக்கு ஒரு முக்கியமான இடர்பாடு. ஒரு பழக்க வழக்கத்தில் நிறைய எண்ணெய் தேய்க்கிற பழக்கமே இல்லாத நிறைய பேர். அதனால என்ன தலை உஷ்ணமாயிருக்கு. ஆனா கேரளா பக்கம் கன்னியாகுமரி போனீங்கன்னா மக்கள் நல்லா ஃபுல்லாவே நைட்ல படுக்கிற தண்ணி தேங்காய் தேய்ச்சி அப்படியே வச்சிருக்காங்க. அவங்க முடியல அடர்த்தியா இருக்கும், நீளமா இருக்கும். என்ன வினோதமான தன்மைன்னா இந்த உணவு வகைகளையுமே அந்த பருவநிலைகளுடைய காலநிலை சூழ்நிலை கம்மியா அதிக வெயில் அடிக்காத போல இருக்கணும் அந்த மாதிரி முடிவுடைய
வளர்ச்சி நல்லா இருக்குன்னு பாக்குறோம். அவங்க முக்கியமான அந்த உணவு வந்து தேங்காய் எண்ணெய் சமைக்கிறாங்க கேரளா பக்கம். அப்போ எண்ணெய் வகைகள் வந்து நம்ம நினைச்சிட்டு இதெல்லாம் ஆகாதான்னு சொல்லி பல பேர் பல கற்பனை சொல்லி தேங்காய் எண்ணெய் சமைக்க கூடாது எல்லாம் கற்பனை. ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா வெளிநாட்டுல வந்து வரக்கூடிய அந்த ஒயிட் ஆயில்ங்கிற ஒரு பாமாயில கலந்து எல்லா எண்ணெயும் பயன்படுத்த விட தாவரங்களும் நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய செக்கு எண்ணெய்களை பயன்படுத்தி எப்போ நல்லதுதான். எல்லாம் வாங்கி கொடுத்து இப்போ அரைக்கிலும் மிஷின் வந்தாச்சு, வீட்டிலேயே வச்சு எல்லாம் வச்சு அரைச்சிக்கலாம் வந்தாச்சு. அப்ப அந்த பயன்பாடுகளை எண்ணெய் வகைகளுக்குள்ள நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்க வேண்டி இருக்குது. வஜ்ஜர் கொடுப்பதை வாணியர் கொடுக்கலாம்னு சொன்னா அந்த காலத்தில் பழமொழி சொன்னாங்க. அது என்ன பண்ணா வீட்டுக்கு வந்து ரெகுலரா வந்து ஒரு கேன் வந்து வருவாங்க, அந்த செக் உள்ளவங்க அந்த வண்டிக்காரங்க கொடுப்பாங்க. அழகா இருந்துச்சு. அது தேவையான எண்ணெய் கொடுத்துட்டு போவாங்க. அந்த எல்லா வீட்டுக்கும் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான எண்ணெய்களை பயன்படுத்தும் அந்த காலத்துல. இது ஒரு பழக்கம் இருந்துச்சு நம்ம இதுல. அந்த தனியாவே அதுக்கு இருந்தாங்க வாணியன்னு சில பேரை குரூப். இன்னைக்கு கூட சில ஊர்ல செக்லாம் இருக்குது, நம்ம தான் போய் பாருங்க யாரும் சப்ளை பண்றது சிஸ்டத்தை கொண்டு வரணும். அடுத்தது இப்பதான் வந்து முன்னேறிய வழிகள் இப்ப வந்து சில நிறுவனங்கள் வந்து பொருள் கொண்டு வர பழக்கத்தை வந்துருக்காங்க. ஆனா அந்த காலத்திலேயே வந்து எல்லாம் வந்தாங்க. இதுல சிறப்பு என்ன கேட்டா இந்த எலுமிச்சை பழத்தை வரைக்கும் நம்ம வந்து கிடைக்கக்கூடிய காலத்துல கூட சேமிச்சு வச்சு அதை வந்து பவுடர் ஆக்கி வச்சு கூட பயன்படுத்துறது வாய்ப்பு இருக்குது. இதே மாதிரி பல்பொடி தயார் பண்ணுறதுக்கு ஒத்தாசையா இருக்கக்கூடிய அந்த எலுமிச்சை தோல் எல்லாம் பயன்படுத்தலாம். தோலை வந்து தூக்கி போட்ட வேண்டியதில்லை, முழு பயன்பாடு அதுக்கு நிறையவே இருக்குது. அப்போ மொழியில ஆரம்பிக்கிறோம். மொழி வந்து நமக்கு வந்து கொண்டுதான் அதோட இடர்பாடை போக்குறோம்னா இந்த சத்தான ஒரு உணவு வகையில சேர்க்கிற போது கண்டிப்பா வந்து முடியை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, முடி உதாமே இருக்க வாய்ப்பு இருக்கு. முக்கியமா புரதச்சத்து நமக்கு குறைவா இருந்தாலும் அந்த தலையுடைய ஒரு முடி இழப்பு வந்து தடுக்க முடியும். இதை தவிர சில பேர் தலை சுத்தல் வருது, காய்ச்சல் வருது, சில பேருக்கு வந்து அந்த ஒரு காய்ச்சலோட சேர்ந்து தலைவலி வருது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கும் நம்ம வந்து எலுமிச்சம்பழம் எடுக்கிறோம். தலையில சில பேர் பேன் இருக்கும், அந்த பேன் வந்து போக்குறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சாதனமா இருக்கிறது எலுமிச்சம்பழம். அந்த தலை மட்டும் இல்லாம அடுத்த காதுக்கு வந்தோம்னாக்கா சில பேர் காது வலி வர்றது, காதுல சீல் வடிகிறது, இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு காது வந்து அழுக்கு சில தேங்கி இருக்கும், அதை பயன்படுத்தி அதை எடுக்கிறதுக்குலாம் அந்த எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துறோம். இந்த காதுக்கு எடுத்து போனா வந்து மூக்குக்கு வர்றோம், மூக்கு அடைப்பு இருக்கு, சில பேருக்கு மூக்கு ரத்தம் வர்றது, இந்த வியாதிகளால் கட்டுப்படுத்த வாய்ப்பு இருக்கு. அப்ப வந்து அங்கிட்டு தொண்டை பக்கம் போனா அந்த தொண்டை புண்ணு வர்றது, இந்த ட்ரை காஃப் இருக்கக்கூடிய வறட்டிருமல் எலுமிச்சம்பழம் சாறு வந்து அற்புதமா தேரோட சேர்ந்தாலும் மிக அற்புதமா அவகாசியா இருக்கு, தடுக்குது. அது சேதங்களை வந்து குறைக்கிறதுக்கு இல்லாம அதனுடைய நிவர்த்தி பண்ணிடுது. 2 நாள் கூட வந்து ஒரு வழக்கமா சாப்பிட்டா சரியா போயிடுது. இதுவே சில பேருக்கு வாய் துர்நாற்றம் இருக்கும், வெரி மோசமா இருக்கும். அது காரணங்களே குடல் பூரா புண்ணா இருக்குன்னு அர்த்தம். இந்த புண்ணு அர்த்தம் ஒரு 20 நாள் 30 நாள் தொடர்ந்து எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலே அந்த அந்த பிரச்சனை தீர்ந்துடுது. இது வந்து சில நேரம் பன்னீரோட சேர்த்து லெமன் வச்சு வாய் குடிக்க சொல்றாங்க. இந்த வாய் பொருள் எல்லாம் ஆத்துறதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்தோட சத்துக்கள் ஒத்தாசையா இருக்கு. இது வேற சுளுக்கு இருக்கிறதுக்கோ முக பருக்கெல்லாம் ஒரு அற்புதமா அந்த எலுமிச்சம்பழத்தோடைய சாறு வந்து பயன்படுது. நீங்க முக்கால்வாசி பியூட்டி பார்லாம் போய் நிறைய பேர் பணத்தை கொடுத்து என்னென்னமோ பயன்படுத்த பாக்குறாங்க. அது அற்புதமான சாதனம் வீட்டிலே செய்யலாம். சுலோ தயார் பண்ணலாம் எலுமிச்சம்பழத்தை சாரை வச்சு. நிறைய பொருள் சேர்க்க வேண்டியிருக்குது. இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம வந்து ஒரு சின்ன அளவில் நமக்கு வந்து பயிற்சி கொடுக்குற அளவுல நிறுவனங்கள் இருக்கிறாங்க. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து பயிற்சி தர்றாங்க. ஸோ நிறைய அமைப்புகள் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு பெண்களுடைய அழகு பராமரிக்க பெரிய கிடையாது. இன்னைக்கெல்லாம் வந்து பெரிய பிசினஸ் ஆயிடுச்சு. இன்னைக்கு பியூட்டிஷியன் கோர்ஸ் சொல்லி வச்சு நம்ம கவர்மெண்ட்லயே நிறைய அந்த பட்டதாரி இளைஞர்களுக்கு கொடுக்குறாங்க. அதோடைய பரிமாணங்கள் இன்னைக்கு பல விதம் போயிடுச்சு. ஆனா அது எல்லாமே நிறைய வந்து நம்முடைய உள்ளூர் பொருட்கள் பயன்பாடு தான் அதை வலியுறுத்துறாங்க முக்கால்வாசி பேர். ஆனா யாருக்கு என்ன செய்யணும் தெரிய மாட்டேங்குது. பேஸ்ட் மாதிரி இருப்பாங்க, இந்த மாதிரி ஒரு கவர்ல போட்டு எல்லாம் செஞ்சு ஃபேஷியல்பாங்க. அது எல்லாருக்கும் குக்கும்பர் தான் இருக்கல, அதிகமாக வேற எந்த பொருள் இருக்காது. குக்கும்பர் வெள்ளரிங்க இருக்கும், சில பப்பாளி இருக்கும். ஸோ எல்லாமே வந்து அந்த ஒரு உடல் நலத்தை பேணுவதற்கு நிறைய நேரடியாக பயன்படுத்தக்கூடிய சில பொருளாக தான் இருக்குது. இப்போ வந்து பற்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த எலுமிச்சம்பழத்துடைய பயன்பாடு மிக அற்புதமா இருக்குதுங்க. அதை வந்து வெறுமணி ஜூஸை வந்து தண்ணி ஊற்றாம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பல்ல எல்லாம் விட்டா எல்லாம் வந்து வெளியே கரைஞ்சி பற்கள் உழவு கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம வந்து அதை டைல்யூட் பண்ணி தான் பயன்படுத்துறோம். முக்கியமான பாயிண்ட். இது தவிர அந்த எலுமிச்சம் தோலை காய வச்சு அது கூட லேசா இந்து உப்பு சேர்த்து பவுடர் ஆக்கி அது பல்படியை பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு அற்புதமா பயன்பாடு இருக்குது. இந்த குளிக்கும் போது கூட நீங்க எலுமிச்சம்பழத்தை போட்டு ஒரு 50 மில்லி 100 மில்லி வந்து கலந்து அது கூட சால்ட்டை கலந்து குளிக்கிற போது தோல்ல உள்ள அந்த துர்நாற்றங்கள்லாம் போகுது, சரும நோய்கள்லாம் போகுது சொல்லி நீங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து வழக்கமா அந்த காலத்துல வந்து அந்த ஒரு ஜலக்கிரீடமாங்க, அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் வந்து அதை பயன்படுத்துறதா சொல்லுவாங்க. சரி, சின்ன அளவுல ஒரு குளம் மாதிரி வச்சிருந்து அதில் வந்து நிறைய வாசனை திரவங்களாம் போடுவாங்க. அது முக்கியமான பொருள் தான் இந்த எலுமிச்சையுடைய பயன்பாடு தான். இதெல்லாம் வந்து பயன்படுத்திருக்காங்க அந்த காலத்துல. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து அதை இன்னைக்கு வந்து ஒரு இதாக செய்கிற போது சில ஃபார்முலேஷன் சொல்லி பிரிச்சுருக்காங்க. ஸோ லைம் வந்து கலந்து உள்ள சில பொருட்களை பயன்படுத்தி நமக்கு அந்த சோப்பு லிக்விட் சோப்லேயே இன்னைக்கு வந்து கலந்து வருது. அப்போ வந்து ஒரு சில இந்த லிரில் சோப்புக்கெல்லாம் வருவாங்க, பெரிய அளவுக்கு எலுமிச்சம் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ அது பயன்பாட்டில் வந்து நமக்கு வந்து எலுமிச்சம்பழத்தை வந்து என்ன முறையில் பயன்படுத்தணுமோ அப்படின்னு ஒன்னொன்றுக்கு ஒரு துல்லியமான முறைகள் இருக்கிறனால நம்ம அதை கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சா செய்யணும். முக்கியமான கருத்து இதுல வந்து எலுமிச்சம்பழத்துல இன்னும் சில சத்து இருக்கு, அது முக்கியமானது. பாஸ்பரஸ் சத்துலாம் இருக்கு, அந்த பாஸ்பரஸோட பொட்டாஷ் சத்து இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம சாப்பிடும்பொழுது அதனுடைய பரிமாணங்களால் அதனுடைய ரத்த ஓட்டத்தை காப்பதற்கு உதவிகரமா இருக்குது. இந்த வகைகள் பார்த்து கிட்டத்தட்ட 50 வகைகள் இருந்தா கூட நம்ம வந்து அந்த இமாலய பகுதியிலிருந்து வரக்கூடிய அந்த ரகம் வந்து காக்சிங் ரகம் தான் அங்க வந்து நமக்கு அதிகமாக நம்ம தமிழகத்துல போறோம், இல்லை இந்தியா முழுசும் பரவக்கூடிய ரகங்களா இருக்குது. இந்த
நோய்கள் வரும்பொழுது அந்த நோய்களுடைய காரணங்களை முன்னால் அறிஞ்சு உடம்பு பேணுவது நம்முடைய சித்த வைத்தியம் முக்கியமான ஒரு குறிப்பான ஒரு அமைப்பு. அப்ப இது வந்து நம்ம ரெகுலராகவே செய்யறபோது சில இடங்கள்ல சில பேர் வந்து அந்த தட்பவெட்ப நிலையினால அது உடம்பு ஒத்துக்கலையா, இல்ல வந்து அவங்க எதனால அந்த நோய் வந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா தொண்டை புண்ணா வச்சுனாக்கா சில பேர் ட்ரை காப்புன்னு சொல்லுவாங்க. இப்ப வறட்சியா சொல்லி வரும், அது அதிகமான குளிர்ச்சியா சொல்லி வரும். அப்ப அதோட காரணங்கள் கண்டறிஞ்சு வெந்நீர்ல கலந்து அதை கொடுக்குற போது எலுமிச்சம் வந்து நல்ல ஒரு மருந்தா இருக்குது. அப்ப வந்து சில பேர் அலர்ஜி இருக்கும், அந்த அலர்ஜி உள்ளவங்க அதை பயன்படுத்த கொஞ்சம் அளவா முறைகளோட பயன்படுத்துறது முக்கியமானது. முக்கால்வாசி நோய்களுக்கு மலச்சிக்கல் தான் காரணமா இருந்தாங்க. 80 வகை நோய்களுக்கு அந்த மலச்சிக்கலை போக்குறதுல மிக அற்புதமான பணியாற்றுறது அந்த எலுமிச்சம்பழங்கிறது. அப்போ வந்து வயிற்று புறம்பு சொல்லக்கூடிய அதுக்கு கட்டுப்படுத்துது. இதுவரை பெண்களுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுறதுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு சாதனமா இருக்கு. இதே வந்து ஆஸ்மா நோய் கட்டுப்படுறதுக்கு, கேன்சருங்கிற நோய் வந்து மக்களுக்கு வந்து பெரிய அளவில் புற்றுநோய் வந்து பெரிய பிரச்சனை இருக்கு, அதுக்கு பயன்படுத்திக்கலாம் நிறைய அந்த எலுமிச்சம்பழ ஜூஸை பயன்படுத்த சொல்றாங்க. இதே தவிர மனநிலை சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க, சில பேர் வந்து ஃபிட்ஸுமாங்க, வலிப்பு நோய்கள், இதுக்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமான ஒரு மருந்தாக நம்ம வந்து எலுமிச்சம்பழ ஜூஸை பயன்படுத்துறோம். இது வந்து உணவுல வந்து அவங்க வந்து சில பேருக்குலாம் சாப்பாடு ஆஸ்மால உள்ளவங்களும் சாப்பாடு இறங்காது. அப்போ என்ன ஒண்ணு சாப்பாடு இறங்காத போது அவங்க எனர்ஜி கொடுத்தாகணும். அப்போ வந்து எப்படி ஒரு இந்த ஒரு ட்ரிப்ஸ் போடுறோமோ அந்த மாதிரி எலுமிச்சம்பழ ஜூஸ் வந்து அற்புதமான ஒரு எலக்ட்ரிக் மாதிரி வேலை செஞ்சு அவங்க சக்தி கொடுக்க யூஸ் ஆகுது. அந்த உபவாசம் இருந்த விட சில நேரங்கள் வைத்தியங்கள் வகையில் பண்றதுக்கு அந்த உடம்பு வந்து லிமிட்டட் உணவோட இருக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய அவசியம் இருக்கிறா அது கொடுப்பாங்க. இந்த விஷம் வந்துச்சு, விஷத்தை போகக்கூடிய விஷம் முறிவாகவும் இந்த எலுமிச்சம்பழம் வேலை செய்யுது. இந்த பார்த்தா நம்ம வந்து ரத்தம் சுத்தம் பண்ற போது நமக்கு ஆட்டோமேட்டிக் வந்து உடம்பு வந்து ஷைனிங்கா ஒரு மினுமினுப்பா இருக்குது. இந்த உடல் பருமன் நோய்ங்கிற ஒரு முக்கியமான கூடுதல் அதுக்கும் வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை யூஸ் பண்ணலாம். இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க நிச்சயமா யூஸ் பண்ணலாம். சர்க்கரை வியாதி உள்ளவங்களுக்கு நிறைய வந்து அந்த ரத்த ஓட்டத்திலேயே அந்த ரத்தம் வந்து உங்களுக்கு மாத்திரையை வந்து போடுவாங்க, சரி பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் திரும்ப வந்து அவங்களுக்கு வந்து அசதி வரும். ஸோ அந்த ரத்த ஓட்டத்தை வந்து தூண்டி விடணும். அந்த தூண்டக்கூடிய சக்தி வந்து நம்ம இந்த பொருள்ல இருக்குது அப்படிங்கிறது முக்கியமான விசேஷம். இந்த ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கும் அதே மாதிரி அந்த வேகத்தை குறைக்குது. ரத்தோட சீரமைக்கிறதுல அற்புதமான வேலையை இந்த வைட்டமின் சி பண்றதுனால எல்லா நோயாளிகளுமே கிட்டத்தட்ட வந்து பலவித நோய் இருந்தாலுமே அவர் வந்து வைட்டமின் சத்து வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இது வந்து ஒரு ஹிஸ்டீரியா வந்தவங்கள பெருங்காயத்தை கலந்து கொடுக்குறாங்க எலுமிச்சம்பழத்தோட. அது பார்த்தா அற்புதமா அந்த ஹிஸ்டீரியன்னா அவங்க வந்து திடீரென்று ஒரு மனப்பதத்துல ஆக்ஷன் எடுப்பாங்க. நம்ம அதை பத்தி அடுத்து வர சில அட்டன் பண்ண போறோம், மனநிலை மருத்துவர் பேசுவாங்க டாக்டர். இதுல என்ன வருதுன்னா இந்த மருந்துகள் வந்து நம்ம வந்து எளிய முறையில பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் தான். ஒன்றும் பெரிய அளவில் வந்து காம்ப்ளெக்ஸா ஒன்றும் சைட் எஃபெக்ட் கிடையாதுங்க. வயிறு சார்ந்த உணவுகள் சாப்பிடும்போது நேரடி சாப்பிடுறது அந்த சைட் எஃபெக்டா கிடையாது. ஆனால் மயத்தோடு செய்யக்கூடாது, தெரிஞ்சு கரெக்டாக செய்யணும். அவ்வளோதான். என்ன கூட சொல்லிட்டு கொஞ்சம் பேதியாப்போ அந்த மாதிரி போகும், தண்ணி அனுப்பிச்சு அதை சமப்படுத்தலாம். ஒரு பெரிய பாய்ச்சல் எல்லாம் கிடையாது. அதாவது சைட் எஃபெக்ட் நினைக்கிற மாதிரி மற்ற அளவு போனால் சில கண்டுபிடிக்க முடியாது. சில நோய்க்கெல்லாம் வந்து சில ஆன்டிபயோட்டிக் இல்லைங்கிறாங்க, சில விதமான கேப்சூல்ஸ் எல்லாம். அந்த இதில் சித்த வைத்தியம் வந்து எப்பவுமே வந்து சிறப்பான ஒரு முறையா இருக்குன்னா அது எல்லாமே விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஈஸியாக ஒரு கஷ்டம் கிடையாது. இதே ஒரு தோலில் வந்து நமக்கு வந்து சில இதில் அந்த ஸ்கர்விலாம் வந்தாக்கா ரொம்ப ஈருலாம் பாதிக்கப்பட்டு ப்ளூ கலராக மாறி போய் அந்த பற்கெல்லாம் கீழே விழுந்து அதோட கரப்பான், அது ஸ்கர்விங்கிற மாதிரி தமிழ் வார்த்தை வந்து கரப்பான்னு சொல்றாங்க. அப்புறம் வந்து ரத்தம் அதாவது கரப்பான் மூட்டு வலி, நல்ல ஜாயிண்ட் பெயின் இருக்குது, சொறி மாதிரிலாம் வருமா, போறது இல்லை அது சரியா. அப்ப எப்படி நினைச்சு பாருங்க, கப்பலில் போறவங்க இந்த மாதிரி வந்து எப்படி அவதிப்பட்டாங்க பாத்துக்காங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் நிறைய பேர் செஞ்சுருக்காங்க. குரோர்ஸ் டைட் பிகாஸ் ஆஃப் த டிசீஸ் தே குட் நாட் ஐடென்டிஃபை தட். அதான் அதில் பிரச்சனை. நம்ம வந்து சி வாயேஜ் மாதிரி நம்ம ஊர்ல வந்து நீங்களாம் கேஷுவலா போகுது, எல்லாமே ஷிப் போகுது, அன்னைக்கு வந்து குரூஸ் போட்டிருக்கோம், அங்கே போய் பார்த்தா ஏகப்பட்ட டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸோட உள்ளுக்குள்ள பிளைன்ஸ் என்ன லேண்டுக்கு அங்கே மாதிரி இருக்கிறாங்க. இங்க அது மாதிரி இன்னைக்கு அட்வான்ஸா நம்ம வந்துட்டோம், மனித இனம் வந்து வளர்ந்துருச்சு நல்லபடியா. அதனால அந்த காலகட்டத்தில் பார்த்து வந்து அந்த கட்டுப்பாடு பண்ண முடியல. இந்த எலுமிச்சம்பழத்தை வந்து என்னப்பா எலுமிச்சம் எலி மிச்சம் வச்ச பழம்னு சொல்லி சில பேர் கதை விடுறாங்க. எல்லா பழத்தையும் எலி சாப்பிடும், இந்த பழம் சாப்பிடாது, அது மாதிரி இல்லை. எழுன்னா மீனிங் இருக்குது. மஞ்சள் நிறம், சூரிய உதயம் ஆகக்கூடிய ஏழை மாநிலத்து பேர் எழு அப்படிங்கிறாங்க. அப்ப மிச்சம்னா அதிகமான மஞ்சள். அப்ப வந்து இந்த எல்லா பழத்துக்கும் இல்லாத ஒரு சிறப்பு வந்து இந்த பழம் வந்து ஒரு மாசு மறுவற்ற கணிக்கிறாங்க, குற்றமில்லாத கணிக்கிறாங்க. அதனால இது பேர் காயக்கல்ப கனி பேர் இருந்துச்சு. காயக்கல்பத்தில் நெல்லிக்காய் சேருது, இது எலுமிச்சம்பழம் தேனும் சேருது. இது இவங்கெல்லாம் சாப்பிட சாப்பிட என்ன பண்ண வேற ஒரு ரீஜனரேஷன் சொல்லக்கூடிய செல்கள் புதுப்பிப்பதற்கும் புதிய செல்கள் உற்பத்தி ஆகிறதுக்கும் இந்த பழம் வந்து உதவிகரமா இருக்கிறது முக்கியமான காரணம். இந்த செல்லை புதுப்பிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாத்துக்கும் எல்லா ஊரிலும் அந்த மாதிரி சக்தி இல்லை. அந்த எலுமிச்சம்பழத்துக்கு நெல்லிக்காய்க்கு இருக்குது. இதே மாதிரி வந்து நமக்கு வந்து அந்த செரிமானத்தை நார்மல் ஆக்குற போது ஆட்டோமேட்டிக்கா அந்த உடம்புகளுக்கு அந்த வலிமை ஏற்படுது, அதனுடைய செல் உற்பத்திக்கு ஒத்தாசையா இருக்குது. இந்த சிதைந்த உயிரணுக்களை காப்பாற்றுறது இந்த பிராணசக்தி தான் அது காயக்கல்பன்னு சொல்றோம். நம்ம இயல்பாகவே நம்முடைய உடம்பு வந்து இந்த சில நேரம் பாய்ச்சல் காயப்பைட் ஆகுது, அப்போ வந்து விஷத்து முடிச்சாகும். அது மாதிரி ஏதாவது தேவைப்படுது. இந்த ரத்தத்தில் உள்ள அசிடிக் டெவலப் ஆகுது. அப்போ வந்து பொட்டாசியம் வந்து அதை பேலன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து நரம்பு தளர்ச்சி அமர்கிறது நம்ம வந்து அந்த இது ஹெல்ப் பண்ணுது, பொட்டாசியம் சத்துக்கு ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து நமக்கு வந்து அந்த வாதம் பித்தம் கப்பம்னு சொல்லுவாங்க, மூணுமே வந்து ஒரு பேலன்ஸா இருக்கணும் ஒரு பாடிக்கு சொல்லுவாங்க. இது வந்து அந்த மாதிரியான இம்பேலன்ஸை செட்டரேட் பண்ணுறது.
ஸோ எலுமிச்சம்பழத்தை நியூட்ரலைஸ் சொல்லக்கூடிய பாயிண்ட் கேட்டலிஸ்ட் உணவோட செரிமானத்துக்கு உதவி பண்ண சொல்றோம். இந்த நியூட்ரலைஸ் பண்ண மூணையும் சாப்பிட்றப்ப நம்ம ஆட்டோமேட்டிக்காக பாடி வந்து நார்மலா இருக்குது. மிதமான ஒரு சூழல் வந்து இருக்கிறனால செரிமானம் ஃபாஸ்டா இருக்குது, ரத்த ஓட்டம் நல்லா இருக்குது, ஆக்சிஜன் நல்லபடியா ஏறுது நம்ம உடம்புல. அப்போ வந்து செல்கள்லாம் வந்து புதுப்பிக்கிறனால நமக்கு வந்து என்ன ஆகுனா அந்த அதுல வந்து சில செல் உற்பத்தி ஆகிறப்போ சில ரேடிக்கல் சொல்லுவாங்க, பெரிய ரேடிக்கல் சொல்லுவாங்க, அது உற்பத்தி ஆகுது. இது என்ன பண்ணா அதனால சில சேதம் வருது. ஆனா இந்த எலுமிச்சம்பழம் தடுத்துருது அந்த ஃப்ரீ ரேடிக்கல் சைடை போயிட்டு நிப்பாட்டு. அதாவது அந்த ரீஜெனரேஷன் வார்த்தை நடக்குது. அந்த செல்கள் வந்து தயாரிக்கிற போது நமக்கு வந்து சில வேதியியல் எதிர்வினைகள் வரும். அந்த மாதிரி ரேடிக்கல்ஸ் வந்தாக்க ஃப்ரீ ரேடிக்கல் வந்தாக்க அது ரிமூவ் பண்றதுனால நமக்கு வந்து பக்காவா பாதுகாப்பு இருக்கு. இதோட கண் நோய்களுக்கெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் நல்லா அத்தாசி இருக்குது. அப்போ வந்து பார்த்தா நமக்கு வந்து கிட்டத்தட்ட உடலுக்கு வெளியே தெரிய உறுப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா கிட்னிக்கு ரொம்ப சுத்தமான ஒரு உதவிகரமா இருக்கு. ஏன்னா அந்த நம்முடைய உடம்புல உள்ள அந்த கழிவு அகற்றும் உறுப்புல வந்து முக்கியமான ஒரு வேலை பண்ணக்கூடிய அந்த ஹார்ட்டுக்கு அந்த பிரஷருடைய சேத்தை குறைக்கிற மாதிரி ரத்த சீரமைக்கிறனால அது ஹெல்ப் ஆயிடுது. கிட்னி அது எல்லாருடைய இணை உறுப்பா இருக்கலாம், உள் உறுப்புகள் முத்தாசியா பயன்பட்டு இருக்குது. அப்போ வெளியில் உறுப்புகள் வந்து ஒரு மாதிரியா சரி பண்றதோட இல்லாம உடம்புல சுத்தி இருக்கிற மூடி இருக்கிற தோலுங்கிற ஒரு கவசத்தையே வந்து முழுமையாக பாதுகாப்பு பண்ணக்கூடிய ஒரு சக்தி இருக்குது. மெயினா வந்து இந்த வைட்டமினுடைய கெப்பாசிட்டி டு சப்போர்ட் த பாடி பார்த்தா நிறைய இடத்துல நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவோம், இம்யூனிட்டி சொல்லுவோம், ஸோ நோய் எதிர்ப்பு சொல்லுவோம். அந்த சப்போர்ட் தான் நமக்கு வந்து ரொம்ப மிக உதவியமா இருக்கிறதுனால இந்த நோயே வெல்ல அப்படின்னா நோயற்ற வாழ்வு. அப்போ நீண்ட காலத்துக்கு அந்த உடல் வாழுது. அப்போ அதான் வந்து இன்டைரக்டா சொல்றாங்க காயங்கள் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த வலிப்பு நோயெல்லாம் வந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு 2 நாளைக்கு வந்து உண்ணாவிரத மாதிரி போட்டு அதை வந்து ஒரு கால் எலுமிச்சம்பழம் ஜூஸ் மாதிரி கொடுப்பாங்க. அடுத்த நாள் கால் பழத்தை அரையை கொடுப்பாங்க, அடுத்து முக்கால், அடுத்து வந்து முடிச்சு இந்த மாதிரி 12 நாளைக்கு வந்து கொஞ்சமா அந்த ஜூஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 நாள் கழிச்சு ஃப்ரூட் ஜூஸ்லாம் கொடுத்து அந்த ஹிஸ்டரியா வந்து பேஷண்ட்டுக்கு வந்து பெருங்காயம் கலந்து கொடுக்குற மாதிரி வலிப்பு வந்த பேஷண்ட்டுக்கு இந்த மெத்தட் ஃபாலோ பண்றாங்க. கடைசியில் வந்து காய் கொடுத்தா வந்து ஒரு 3 மாசம் அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாக்கா அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து ரொம்ப அற்புதமான ஒரு சூழ்நிலை மாறிடுது. வலிப்பு நோயும் போக்க முடியுது. ஸோ மனநல மாறுபாடுகள் அப்படிங்கிற ஒரு வெளிப்பக்கத்து தெரிகிற நோயோட மனநல நோயை கண்டுபிடிக்க முடியாது ஈஸியா. என்ன காரணம்? அந்த காலத்தினுடைய நோய்களும் இந்த எலுமிச்சம்பழம் உதவிகரமா இருக்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அது. அப்ப வந்து சக்கரை சத்து நிச்சயமான வந்து உடம்புல இருக்குது. அப்ப சர்க்கரையை போக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப நிச்சயமா டயர்டாயிருவாங்க. அப்ப அதனால வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் சாப்பிடலாம். நாட்டு சர்க்கரை கலந்து குடிக்கிறதுக்காக பாதி ஜூஸ் போட்டு சாப்பிடுறது மிக அவசியமா. அதில் இணைவு தேன் சேர்த்துக்கலாம். அவங்க நம்ம சொல்லுவோம் சில பேர் வந்து சர்க்கரையே சேர்க்கக்கூடாதுங்கிறாங்க. அப்படிலாம் கணக்கு இல்லைங்க. எந்த இலையுமே ஒரு குறிப்பிட்ட உணவு வேலை செய்யறதுக்கு அதோடைய உணவு கூட சில இணை சேர்க்கைகள் சேர்த்தே ஆகும். அப்ப எலுமிச்சம்பழத்தை தனியா சாப்பிட்டாலும் சிக்கல் வந்துடும், சைட் எஃபெக்ட் வந்துடும். அதனால நம்ம என்ன செய்யறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் சேர்க்க வேண்டியிருக்குது. வாமாட்டை சேர்த்து அதோட எடை வந்து எவ்வளவு இருக்கோ அதை பார்த்து கணக்கு ஒரு இது வந்து இடையில வந்து ஒரு 8.4 பங்கு இடை நீர்ல போட்டு அதை பயன்படுத்துறேன். 8 மடங்கு தண்ணி தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. சமப்படுத்த முடிஞ்சுக்கிட்டாங்க. இந்த பிரான்ஸ் நாட்டு மக்கள் நிறைய அது எல்லாமே யூஸ் பண்றாங்க. நம்மகிட்ட கொண்டு போனதான் இங்கேருந்து நம்ம பல்லாண்டுக்கு போச்சு எலுமிச்சம்பழம். அவங்க எல்லா வகையான உணவோடையும் சேர்த்து அதை சாப்பிட்றாங்க. இதோட தீக்காயம், தீப்புண்ணு இந்த மாதிரி சில விஷயங்கள், இந்த தைராய்டு உள்ள ஒரு சில பிரச்சனைகள், இந்த புகையில போட்டு வரக்கூடிய அந்த கரைகளை போகக்கூடியலாம் இந்த எலுமிச்சையுடைய பயன்பாடு அற்புதமா இருக்குது. இந்த குழந்தைங்களை சரி பசி இல்லாமல் இடம் கம்மியாகுவாங்க, ஒயிட்டே ஏறாது. இதெல்லாம் வந்து காரணமே வந்து அவங்க வந்து அனிமிக்குடைய முக்கியமான ஒரு காரணத்தால ஒரு சூழ்நிலை தான். ஈருக்கெல்லாம் ஊதான கலர போயிடும். அது ஒரு நோய் மாதிரி தான். பஞ்சு மாதிரி இருக்கும் ஈரெல்லாம் சில பேர் இருக்கலாம். பற்கள் வந்து லேசா வந்து ஆட வச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு வைட்டமின் சி பற்றாக்குறையால வரக்கூடிய சைடு எஃபெக்ட். பலவிதமான பரிமாணங்கள்ல அந்த நோயுடைய இதை பார்க்கலாம். இது தவிர சில பேஷண்ட் தெரிவிப்பாங்க. கேன்சர் பேஷண்ட் வந்து ஒரு ரேடியேஷன் அப்படியே சில பண்றது அவங்க ஆள் வீக்கா இருப்பாங்க பயங்கரமா. அவங்கள காப்பாத்துறதே இந்த உணவு தான். எலுமிச்சம்பழம் சாதத்தை காப்பாத்துது. அப்ப வந்து ஒரு பழத்தை சாப்பிட்டு காய் சாப்பிட்டா எல்லாருக்கும் வந்து ஒரு தசை ஆகக்கூடிய வைட்டமின் சி கிடைக்குது இல்லை. அப்ப மாற்று வழிகள்ல வைட்டமின் சி கிடைக்கும். ஆனால் இது செய்யற மாதிரியான ஒரு மாதா மாதிரி சப்பாட்டக்கூடிய அந்த ஒரு சக்தி கொடுக்கக்கூடியது வேற எந்த பழத்துக்கும் இல்லை. ஏன்னா ஒரு மாம்பழ ஜூஸ்ல கொடுக்க முடியாது இந்த மாதிரிலாம். ஸோ அந்த சக்தி கொடுக்கறதுக்கு எனர்ஜி கொடுத்து அவங்க வந்து ஒரு எலக்ட்ரைட் மாதிரி கொடுக்குற சக்தி இந்த இதெல்லாம் இருக்குது முக்கியமாக சொல்லலாம். இதுல வந்து சிறப்பு என்ன கேட்டால் வந்து ஒரு காயகல்பத்துல இருந்து இந்த எல்லா ஏஜ் உள்ளவங்களும் கொடுக்கலாம். மற்ற சில எல்லாம் சில தலைகள் இருக்க சில பொருள்கள்லாம் சாப்பிட முடியாமல் ஏஜ்லாம் வந்து கொடுக்க முடியாமாங்க. அப்போ வந்து இதுல வந்து ஒரு பழத்தை எடுத்து பார்த்தாக்க ஒரு தண்ணி வந்து 80% இருந்தால் கூட புரதம் அதில் ஒரு 1% இருக்குது. ஸோ நம்ம வந்து காய்கறி பழங்கள்லாம் புரதம் வச்சிருப்போம். அது கொஞ்சம் ஒரு போர்ஷன் இருக்குது இல்லை. இல்லை கொழுப்பு கூட ஒரு 1% இருக்குதுங்கிறாங்க அதில். ஸோ பழங்களை பொறுத்த வரைக்கும் பழத்தை வந்து இனிப்பாக இருக்கும். மற்றபடி காயை பறிச்சு வச்சு பயன்படுத்த விட நம்ம வந்து பழத்து பிறகு எனக்கு பறிக்கிறது மிக நல்லதுன்னு சொல்லுவோம். ஏன்னா பழத்தை தான் சத்து இருக்கு, காயில் வந்து ஓரளவு சத்து இருக்கும். நிறைய பேர் பறிச்சு போட்டு லாரி ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து எடுத்து பார்த்தா கொஞ்சம் லேசாக கலர் இருப்போம். சில பேர் வீட்டில் போட்டு கூட சில இதில் அதோடைய பழத்தை ஆக்கிற தவறான முறைகளாம். ஸோ பழ தயாரிப்பு முறைகள் நிறையா இருக்குது, நிறைய பதப்படுத்த முறைகளாக இருக்குது. அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு சில பொருள் சாப்பிட்டோன்னே முக்கிறது எல்லாம் இருக்கலாம். அது முக்கியமாக இருக்குது. இந்த எலுமிச்சம்பழம் ஜாஸ்தி எடுத்து வச்சா வராது, முக்கிற வேலையே கிடையாது. அதே மாதிரி வந்து சில பாதுகாப்பு அது இதெல்லாம் பயன்படுத்துறோம். இந்த அம்மையோட தழும்பு இருக்குல்ல, அதை போக்குறதுக்கு ஒத்தாச்சியா இருக்குது. எலுமிச்சம்பழத்தை பயன்பட அதெல்லாம் வந்து தடுக்குது.
இந்த விதவிதமான நோய்களை வந்து கட்டுப்படுத்த சக்தி இருக்கிறனால இந்த எலுமிச்சம்பழம் வந்து எப்பவுமே உடன்பாடாக நம்மளுடைய பையனோட உணவோட சேர்த்து இணை உணவாக சேர்க்கிறது நமக்கு வந்து நல்ல எதிர்காலத்துல வந்து நம்ம வந்து எல்லா குழந்தைகளுமே வந்து நோய் இல்லாம வாழ முடியும். முக்கால்வாசி பேர் வந்து வயிற்றுலாம் பிரச்சனை வரும், குழந்தைகளுக்கு செரிமானத்துல தான் பிரச்சனை வரும். அப்போ அந்த வயிற்று வலி நோய்களை அஜீரணம் மலச்சிக்கல்லாம் போக்குறதுக்கு இதுக்கு ஒத்தாசை இருக்கணும். அந்த ஹேபிட்ஸ் ஆஃப் ட்ரிங்கிங் த லைம் ஜூஸ்ங்கிறத ஒரு பழக்கத்தை வந்து ஸ்கூல்லேயே மெடிக்கேட் பண்ணணும், எல்லாரும் சொல்லிக் கொடுக்கணும். இது தவிர இந்த பொருட்களுக்கு நிறைய மாற்று பயன்பாடுகள் இருக்கு. எதுக்கு இந்த எலுமிச்சை பயன்பாடுக்கு கிளீனிங் பர்பஸுக்கு, வாஷிங் பர்பஸுக்குலாம், வெசல் வாஷிங்லாம் அதெல்லாம் லைம் ஜூஸை போட்டு எல்லாம் பண்ணால் நல்லா பக்காவாக படிச்சு வரும். எல்லா விதமான மெட்டல்ஸ் வாஷ் பண்ணுறதுக்குலாம் அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். இந்த மனுஷன் குரங்கு வந்தாலும் ஒரு பெரிய விஞ்ஞானம் கண்டுபிடிச்சேன். அவர் பேர் சார்ல்ஸ் டார்வின்ங்கிறவர். அவர் என்ன பண்ணியிருக்காரு, குரங்கை போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. பார்த்தா நம்ம சொல்லுவோம், பொதுவாக எல்லாம் சொல்லுவோம் குரங்கு புண்ணு தான் என்ன செய்யும், அப்படி குரங்கு சரங்கு வந்தா சொல்லி செத்து போன்னு சொல்லுவாங்க, நிறைய சொல்லுவாங்க. அதை கற்பனை. உண்மை அது இல்லை. இது என்ன பண்ணுதா, குரங்குக்கு வந்து சரங்கு வந்ததுன்னா அது தானாகவே அதோடைய இன்ட்யூஷன்ல வந்து உணர்ச்சி வசப்பட்டு போய் எனக்கு எலுமிச்சை பழத்தை எடுத்து வச்சு அதை தோலை கழிச்சு விட்டு அது வந்து தேய்ச்சி பழகும், தேய்ச்சி பார்த்து அதோடைய நோயை குணப்படுத்துதுன்னு சொல்லியிருக்காரு. இது சார்ல்ஸ் டார்வின் கண்டுபிடிச்ச ஒரு அற்புதமான ஒரு குரங்கை பற்றி ஒரு ஆய்வுல அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. இது ஒரு அதிசயமான ஒரு விஷயம். அதை விட இதர கால்நடைகளுக்கும் இந்த எலுமிச்சை பழத்தை உணவாக பயன்படுத்தி அவைகள் நோயை போக்கலாங்கிறது முக்கியமான மருந்துல வச்சிருக்கோம், மருத்துவத்தில் பயன்படுத்துறாங்க. சில நோய்களுக்கு வந்து இணை உணவாக வச்சு ருசி கொடுக்கறதுக்கும் வயிற்றுல உள்ள இந்த பேலன்ஸ் ஒரு நம்மளுக்கு எப்படி வயிறு கலப்படம் சொல்ற மாதிரி பசுக்களுக்குலாம் வந்து வயிறுல வந்து ஒரு அந்த ப்ளோட்டிங் வயிறு வந்து உப்புச்சமலாம் இருக்கும், அதுக்கெல்லாம் அந்த எலுமிச்சை கொடுத்து அதை உணவு வந்து சேர்த்து அதை சமப்படுத்த முடியும். இந்த எலுமிச்சை வந்து சில லைம் ஆயில் கூட கிடைக்குது, எலுமிச்சம்பழம் எண்ணெயும் தனியாக இருக்கு, வேற கால்சியம் சிட்ருங்கிற பொருளாக கிடைக்குது. சில பேருக்கு விரல் நுனியில வந்து ஒரு நோய் வரும், அது பேர் நகைச்சுத்தம்பாங்க. வேற எந்த மருந்தும் கிடையாது அதுக்கு, எலுமிச்சம் மட்டும்தான் அதுக்கு மாற்று மருந்து மாதிரி. அது விரல வந்து புழு மருந்து போட்டுருவாங்க, சொல்லிடுவாங்க. ஒரு 3 நாள் 4 கழிச்சு பார்த்து ஆட்டோமேட்டிக்கா அது பாதுகாப்பு பண்ணி அதை அழிச்சு விட்டுரும். இதெல்லாம் ஒரு விசித்திரமான ஒரு சில இயற்கையிலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறைகளாக இருக்கிறோம். இன்னைக்கு அதை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும். நம்ம வந்து அதாவது உலகம் முழுசும் பார்த்தோம்னா நிறைய விஞ்ஞான முறைகள்ல, உடம்பை காப்பாற்றுற விதங்கள்ல, மருந்து உள்ள பாதுகாப்பு மருத்துவம், மருந்து இல்லாத மருத்துவம், அவர் வந்து இயற்கை வழி மருத்துவம் நல்ல பேரை சொல்லி நிறைய வச்சிருந்தா கூட விஞ்ஞானங்கள் எல்லாமே ஒன்றுதான். ஆல் சயின்ஸ் ஆர் இன்டர் கனெக்டட் தான். ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு கொண்டு லிங்க் இருக்கிறதுனால நம்ம வந்து இது நல்லதா அதனால கேட்டுக்கிட்டு இருக்காம எது நல்லதா அதை பயன்படுத்திட்டே போயிட்டு இருக்கலாங்கிறதுல உணவு பழக்க வழக்கத்திலேயே நம்ம வந்து உணவு வச்சு சில நோய்கள் கட்டுப்படுத்தக்கூடிய விதங்கள்ல இந்த எலுமிச்சை பயன்பாடு மிக அவசியமா இருக்கிறதுனால நம்ம வந்து வருஷம் முழுசும் அதை பயன்படுத்துறதுக்கு திட்டமிட்டு அதுக்குள்ள முறையான ஒரு அமைப்புகளை ஊறுகாய் வடிவத்திலையும், இப்ப ஜாம் ஜெல்லி மார்பிளேட் சொல்லி சில பழச்சாறு தயார் பண்ணுவாங்க, பழ ஜூஸ் தயார் பண்ணுவாங்க, அது கூட சேர்த்து சாப்பிடலாம். இந்த சிறப்பாக வருது என்ன, இது எதுக்குள்ள சேர்த்துக்குது, எல்லா ஜூஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணா அதோட டேஸ்ட் அருமையா இருக்குது. இந்த டயபெட்டிஸ் உள்ளவங்க ஆரஞ்சு பழ ஜூஸோட சாப்பிடலாம்னு சொல்றாங்க. ஆரஞ்சு சாரை வச்சு அதுக்கு சாம்பங்கு வச்சு கலந்து சாப்பிட்டா அவ்வளவு அற்புதமா அந்த உடம்புக்கு இதா இருக்கு. அதே ஒரு வாரம் ஒரு நாள் கண்டிப்பா டயபெட்டிஸ்காரங்க உண்ணாவிரதம் இருக்கணும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க வந்து எப்பதான் சக்கரை சாப்பிட்டாலும் நிறைய பேர் அவங்க கிளப்பிட்டு பார்த்தா எங்க பாய்வாங்க சாப்பிடுறது. என்னன்னா அந்த நேரத்தில் செக்ரேஷன் ஆயிடுறது உண்மைதான். அப்ப செக்ரேஷன் ஆனது என்ன பண்ணணும், உணவு சேர்க்கணும். ஆனா எதையாவது ஒன்று சேர்த்தா போதும், கனமான உணவு தேவையில்லை. அப்ப விட்டு கேப் விட்டு சாப்பிட சொல்லுவாங்க. சக்கரை வியாதி முக்கியமான இந்த அறிவுரையை ஒரு குறைந்த சாப்பிடுங்க, விட்டு சாப்பிட சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல இந்த லைம் ஜூஸ் அற்புதமா வந்து அதுக்கு வந்து அந்த மாதிரி எந்த உபவாசத்துக்கு இருந்தாலும் சரி, எந்த உண்ணாவிரதம் இருந்தாலும் சரி, இது வந்து எப்பவுமே அனுமதிப்பட்ட பொருளா இருக்கனால இந்த லைம் ஜூஸுங்கிறது ஒரு எல்லாத்தையும் கிளீன் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான சாதகம் இருக்காங்க. வாரம் ஒரு நாள் இந்த சக்கரை வியாதிக்காரங்க இருக்கக்கூடிய உபவாசத்துக்கு இணை உணவாக இதை சேர்த்துக்கலாம். அது முக்கியமான பாயிண்ட். இந்த ஹெல்த் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்குறது வந்து ஒரு பலவிதமான வகைகள் நமக்கு வந்து இந்த நோயுடைய பரிமாணம் பார்க்க ஒத்தத்தலைவரோட போக்குறதுக்கு ஒத்தாசையா இருக்குது. இதை வந்து ஒத்தத்தலைனாக்கா நம்ம வந்து பார்த்தா தலைவலிங்கிறது மைக்ரேன்னு சொல்லக்கூடிய சில கான்செப்டா இருக்கு. அப்போ அது அதுக்கெல்லாம் வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் பயன்படுத்தலாம். இந்த ஃபேஷியல் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஃபேஷியல் சொல்லியிருக்கோம். இது தவிர நமக்கு வந்து அந்த மஞ்சக்காமலை ஒரு நோய் இருக்கு, இது தவிர பைல்ஸ் இருக்கு. இதுக்கெல்லாமே வந்து அந்த எலுமிச்சம்பழத்துல பயன்பாடு ஒத்தாசையா இருக்குது. இதுல வந்து நமக்கு வந்து விதவிதமான நோய்கள் நம்ம மனுஷனை வந்து தாக்கினா கூட இந்த பயன்பாடுகள் கொஞ்சம் மாறி மாறி அதுக்கு தக்க மாதிரி சில இணை பொருள்களை சேர்க்கணுங்கிற ஒரு அவசியம் இருக்கிறனால எப்பவுமே இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம புதிய அந்த சித்த டாக்டருடைய ஆலோசனை செஞ்சா மிக சிறப்பான ஒரு வழிமுறையாக இருக்குங்கிறது எனக்கு கருத்து. இது தவிர இந்த டெலிவரி ஆகக்கூடிய பெண்களுக்கு வந்து டெய்லி ஒரு 4 மாசம் ஆச்சுன்னா, குழந்தை கன்சீவ் ஆயிடுச்சு இருக்கிறாங்கன்னா 4வது மாசம் தொடர்ந்து காலையிலையும் மாலையிலுமே அவங்க வந்து 2 வேளை வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் கொடுத்தோம்னா சுகப்பிரசவம் ஏற்படுது அப்படின்னு சொல்றோம். எவனா நிறைய ஹார்மோன்ஸ் உற்பத்தி ஆகுது, இம்பேலன்ஸ் ஆகும் பாடி சிஸ்டம், அந்த மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்குலாம். அப்போ வந்து வளர்நிலை பெண்களுக்கு ஒரு விதமான ஒரு ஹார்மோன் சேஞ்ச் வந்தா இந்த கர்ப்பிணியாளர்களுக்கு வேற மாதிரியான சில உடல் மாற்றம் ஏற்படும் போது அந்த செரிமான குறைபாடுகளை மிக சிறப்பாக சீரமைச்சு அவங்க தேவையான சக்தி இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த ரத்த சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறதுனால எலுமிச்சம்பழத்தை அவங்க பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி சில பேர் தொப்பை வச்சுட்டு அடையிறாங்க. சேவலாம் தொப்பைங்கிறது ஒரு இணையாக நம்ம உடம்போடு சேர்ந்து எப்பவுமே இருந்துட்டு ஏகப்பட்ட தொலை கொடுக்கக்கூடிய ஒரு பரிமாணம் தான். என்னன்னா ஒண்ணுமே இல்லை, அது வந்து விசரல் பற்றக்கூடிய அந்த வயிற்று சுத்த கொழுப்பு சொல்லி சில பொருள்லாம் இருக்குது.
ஸோ கொழுப்பை குறைப்பதற்கு இந்த சக்கரச்சத்து உள்ள உணவுகளை குறைக்கணும்னு சொல்லுவோம். எதனாலும் சொல்லி பார்த்தாலும் அது வந்து 6 மாசம் 7 மாசம் வந்து அப்படியே அந்த வயிற்றுல இருக்க மாதிரியே குழந்தை இருக்க மாதிரியே எல்லாருடைய அப்பியன்ஸ் இருக்கும். இதை போக்குறது வந்து சும்மா மிக அரிய முறையில உழைப்பை குறைந்த சக்தி எழுந்து வந்ததுனால உபவாசம் மாதிரி ஒரு கேப் போட்டு சாப்பிட சொல்லுவோம். அப்போ வந்து அதுக்கெல்லாம் இது ஒத்தாசையா இருக்கு. அப்போ லெமன் ஜூஸை வந்து ஒரு கேப்ல சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாதம் சாப்பிட்டுட்டு ஒரு வேளை இன்னொரு வந்து லேசா இட்லி டிஃபன் மாதிரி சாப்பிட்டு உணவுடைய வால்யூத்தை குறைச்சி கூட நம்ம கட்டுப்படுத்த முடியும். அப்போ வந்து அந்த உடல்நிலை பேணுவதில் இந்த முறைகளை நம்ம கடைபிடிக்கணுங்கிறது ஒரு முக்கியமான தத்துவமா இருக்குது. இந்த பழங்கள் வாங்குறதுக்கு போய் நம்ம வந்து எங்க போய் வாங்கினாலும் நம்ம வந்து சொன்ன மாதிரி பழுத்திருக்கா பார்த்து வாங்குறதுல பச்சை காயை வாங்கி அதை வந்து பழுக்கையில வைக்க முடியாது பேசிக்கலாம். ஏன்னா வந்து அது பச்சை காய் சத்தே கிடையாது. நிறைய பேர் அதை போய் வாங்கி சீப்பா வந்து அதை வாங்குவாங்க. ஏன்னா அங்கே வந்து கீழே குளிச்சு கிடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு பழமா மரத்தை பறிச்சுதான் இருந்தால் நம்ம நல்லது. பொதுவாக வீட்டுக்கு 2 எலுமிச்சம்பழம் வைக்க வேண்டியது அவசியமா இருக்கு இன்னைக்கு தேதியில. அது வந்து எல்லா வீட்லையும் வைக்கலாம். இப்போ என்னன்னா வந்து நம்மளுடைய மாடி தோட்டங்கள் கூட வந்து இதெல்லாம் எளிய முறை வரக்கூடிய தாவரமா இருக்கு. 2 அடி முன்னாடி தொட்டி இருந்தால் கூட எலுமிச்சம்பழம் வந்துடும், அதில் காய்ச்சிடும். இது வந்து காய்க்க கேட்க நமக்கு வந்து ஒரு நல்லா நன்மை செய்யக்கூடிய ஒரு ஆண்டு முழுது காய்கறி சக்தி இருக்கனால நமக்கு எல்லா வீட்லையுமே வந்து இதை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஆலோசனை சொல்றோம். இந்த பழத்துடைய பயன்பாடு பார்த்தா நிறைய இருந்தா கூட நம்ம வந்து ஒரு ஹேபிட்ஸ் சொல்லக்கூடிய உணவு பழக்கத்தை சேர்க்கிற போது சில பேர் வந்து தப்பாக சில பேர் பண்ணுவாங்க. சில ஹேபிட்ஸ்ல பருப்பு கூட அதை போய் டேஸ்ட்டுக்கு சேர்ப்பாங்களே சொல்லுவாங்க. அப்படி சேர்க்கக்கூடாது. ஏன்னா வந்து பருப்பு சேர்ந்து அவர் செரிமானத்தை வந்து பாதிக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு வந்து ஒரு திக்கா குளிக்கணும், ஜூஸ் வந்து திக்கா வைக்கணும் அப்படிலாம் குடிச்சா அது வந்து உள்ள போய் ரிஸ்க் ஆகிடும் போது அதனால செய்ய தேவையில்லை. அதே பழங்கள் பழசை வந்து சாப்பிடக்கூடாது. முக்கியமாக அது அழுகுனா பழத்தை 4 பழம் ஒரு பழம் அழுகு போட்டு வாங்குற பேர்லாம் ஜூஸ் போடும்போது தெரியாது. ஆனால் அது பயங்கரமாக கெடுத்துரும். ஸோ கெட்டு போன பழங்களை எந்த காலையும் பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி கீழே வந்து பழங்களையும் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா பாதி வந்து அதில் வந்து உள்ளே அழுகி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. என்ன வந்து குற்றம் இல்லாத நோய் ஒரு அதிகமான உள்ளுக்குள்ள சேதங்க புழுலாம் இல்லாம ஒரு இருக்கிற பழம்னு சொல்லி சொன்னா கூட அது கெட்டு போன பிறகு அதோடைய இதே மாறி போயிடும். சின்ன ஓட்ட மாதிரி வந்து அது ஒரு சின்ன ராட்டு வந்தா போகும் தெரியாது. கொஞ்சம் டக்கு உள்ள பார்த்து கொஞ்சம் நாள் வந்து தெரியாது. அது வந்து பயங்கரமான பேட்ஸ்மேன் அடிக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஏன்னா வந்து இதுலயும் சக்கரை சத்து இருக்கு. பழங்கள் பழுத்த பிறகு இந்த சக்கரை சத்துல இருக்குது முக்கியமான பாயிண்ட். இந்த வியாபார நோக்கோடு போறவங்கலாம் என்ன பண்றாங்கன்னா முக்கால்வாசி பேர் அதை வந்து ஒரு ப்ராசஸ் பண்ணி வச்சிடறாங்க, பவுடர் ஆக்கி வச்சிடறாங்க. அப்ப அந்த பயன்பாடு நமக்கு நல்லாவே இருக்கு. முக்கியமானது வெந்நீர் அல்லது தேன் இந்த மாதிரி சேர்ந்து கலந்து சாப்பிட்றது முக்கியமானது. கூட்டு உணவு சொல்றாங்க அது பேரு. அந்த மாதிரி சாப்பிட்றது மிக நல்லது. வீட்டில் சரி வளர்ப்பு பிராணிகளாக இருப்பாங்க, அதுகளுக்கெல்லாம் வந்து இந்த இதை வந்து லைம் வந்து பயன்படுத்தி நம்ம அதை காப்பாற்ற முடியுங்கிறது முக்கியமான பாயிண்ட். இந்த ஆயுர்வேதத்தில் வந்து ரொம்ப அதை வந்து அற்புதமாக சொல்றாங்க. புளிப்பு டேஸ்ட் இருந்தால் கூட அது வந்து இதுக்கு வயது புளிப்பு சுவை சமப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொல்ற சிறப்பு தன்மைகள்ல இந்த பொட்டாசியம் வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டா இந்த சக்தியை கொடுக்குது. மற்ற பழத்துல எல்லாம் அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. புளிப்பு சத்து இருந்தால் கூட இது வந்து ஒரு புளிப்போடு சேர்ந்து அனைத்து விதமான கெடு பலன்களை குறைக்குதுங்கிறது முக்கியமான தத்துவம் சொல்றாங்க. இல்லை நமக்கு வந்து ஒரு உலக புகழ்பெற்ற சில பேர்லாம் இருக்காங்கன்னு அதுல சார்லஸ் டார்வின் சொன்னபோது நமக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. என்னன்னா வந்து இது மாதிரி ஒரு அற்புதமா வந்து ஒரு குரங்கு கூட இந்த மாதிரி சக்தி இருக்குது, தன்னை காப்பாற்றிக்கிறது பார்க்கும்போது ஆச்சரியமா தான் இருக்குது. ஆனா வந்து மிருகங்களை பார்க்கணும், நம்ம தாய் வந்து பிடித்த குழந்தை பார்க்கறது பார்த்தா அது பயங்கர விசித்திரமான ஒரு இதா இருக்கும். அவங்க குழந்தை காப்பாற்றக்கூடிய ஒரு பூனை கூட குட்டி போன கூட தன்னுடைய குட்டி வந்து அவளை காப்பாற்றி செய்யக்கூடிய பார்க்கறவங்க ஒரு வினோதமா இருக்கு. ஏன்னா அது வந்து எப்படிதான் அது செய்யுது அந்த மாதிரி. அது பறவைகள் மைக்ரேஷன் ஆகி போறது அது ஒரு விசித்திரமான இதா இருக்கும். நம்ம வந்து சில நேரங்களில் பார்த்தா இந்த பழக்க வழக்கத்தினால நம்ம வந்து இவ்வளவு கத்துருக்கோம். இந்த தலையில சில பேருக்கு பேன்ட்டுக்கு சொன்னாங்க. பேனுக்குலாம் வந்து நம்ம வெள்ளை போட்டு அரைச்சி எலுமிச்சை சாறு சேர்த்து போட்டு தலைக்கு கூட பேன்லாம் போயிருக்கிறாங்க. அப்போ வந்து நிறைய பேர் வந்து அந்த பேனுக்கு வந்து கஷ்டப்பட்டுருப்பாங்க என்ன செய்ய தெரியாம. அப்ப பேனை வந்து வளர்க்கக்கூடாதும்பாங்க. பேன் வந்து அடுத்தது பரவும்பாங்க. வீட்டுல எல்லாருக்குமே இருக்கும். ஸோ அட் டைம் எல்லாம் செய்யணும். முக்கியமான பாயிண்ட் தான். பேனுக்கு தடுப்புக்கு ஒரு நபர் செஞ்சா சரியா வராதுங்க. அப்ப வந்து சும்மா கொஞ்சம் தான் வெள்ளைப்பூண்டு தேவைப்படுது. வெள்ளைப்பூண்டை வந்து அரைச்சிட்டு அது கூட இல்லை ஈஸியா வீட்டுக்கு பொருள் தான். அப்ப அந்த அஞ்சரைப்பேட்டிலேயே ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் உள்ள பொருள் இருக்கிறதுனால நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து மிளகை வச்சு பார்க்கலாம். இதுல என்ன ஒரு சிறப்புனாக்கா எலுமிச்சம்பழத்தை வரைக்கும் அந்த ஒரு வாசனையும் இருக்குதுல. அது வந்து வாசனைங்கிறது நமக்கு ஏற்ற வாசனையாக தான் இருக்கும். ஒரு வச்சிருக்கலாம் 2 நாள் 3 நாள் கூட வச்சிருக்கலாம். அதுக்கு வந்து சில நேரங்கள் வந்து ஜாடியில் தண்ணியை வச்சு அதிலே போட்டு வைக்கலாம்னு சொல்றாங்க. அதாவது வெளியே வச்சுக்கிறத வச்சா காயக்கூடிய பொருளை அந்த மாதிரி போட்டுச்சா காயாது. கொஞ்சம் அளவுக்கு சத்து தண்ணியில் ஒரு காயா பழமா இருந்தாலும் தண்ணி 2 போட்டுட்டு தான் ஆட்டோமேட்டிக்காக வரும். கொஞ்சம் காஞ்சி இருந்தால் வெடியில போட்டுட்டு தான் கொஞ்சம் சத்து நிறைய இருக்கு, ஜூஸ் நிறைய சொல்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு பயன்பாட்டுக்காக சொல்லக்கூடிய சில விஷயங்கள் தான். இல்லை அந்த ரத்த சுழுக்கு வந்தாலும் பயன்படுத்தலாம். இது தவிர சில பெண்களுக்கு வந்து இடுப்படி வருது, அவங்களுக்கு கட்டுப்படுது. சிறுநீர் கடுப்பு ஒரு முக்கியமான வியாதிங்க. நிறைய பேர் வயசாக வரக்கூடிய வியாதிகள் சிறுநீர் கடுப்பு, சிறுநீர் அடைப்பு இந்த மாதிரிலாம் இருக்குனாக்கா அதுல வந்து நம்ம எலுமிச்சம்பழத்தை வந்து பயன்படுத்தி அவ்வளோ பாலை கலந்து அவ்வளோ கலந்து கொடுக்க சொல்றாங்க. 4 நாளைக்கு கலந்து அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. இந்த தக்காளி கேரட் இந்த மாதிரி எல்லாம் போடுற மாதிரி நம்ம வந்து அந்த காய்கறிகளோட சேர்த்து கூட அப்பக்கப்ப ரசத்துல போடலாம். எலுமிச்சம்பழத்தை ரசத்துல புழிஞ்சுதான் மிக அற்புதமான ஒரு டேஸ்ட் இருக்கும். தினசரி உணவு சேர்க்கிற போது
அந்த மாதிரி உணவுகளை சேர்த்துக்கலாம். லைம் சாதங்கள் சாப்பிடலாம், வாரம் ஒரு வாட்டி சாப்பிடலாம். இது வந்து ஒரு ஏன்னா உடம்பு வந்து சாப்பிட்றதுக்கு எத்தனையோ சத்துக்கள் இருந்தாலும் அந்த நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய அவசியமான தேவை நம்ம ஊர்ல இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாம் இருக்கலாம் டிராபிக்கல் கிளைமேட் ஊருக்கு வரும். இப்போ டிராபிக்ல வெயில் அதிகமாக உள்ள பகுதியில் இருக்கும், உடம்பு அடிக்கடி சூடாக இயற்கையா இருக்கு. இந்த உடல் சூடாகக்கூடிய பகுதியில் வாழ்றதுனால நமக்கு அது அவசியமா நம்ம வந்து செய்ய வேண்டியிருக்குது. இந்த வாதங்கள்ல முக்கியம் முடக்குவாதம் இருக்கும். அதுக்கு கூட சில நேரங்களில் நம்ம இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து பயன்படுத்துறதுக்கு வந்து காலை மாலையும் சாப்பிடலாம். அது ஒரு நல்ல ஒரு வித்தியாசம் இருக்குது. வாந்தி வந்து நிப்பாட்ட முடியுங்கிறோம். இது முக்கியமான தத்துவமா இருக்கு. பித்தத்தை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு இந்த எலுமிச்சம்பழம் வந்து உதவிகரமா இருக்கு. அப்ப இதெல்லாம் பார்க்கறப்ப நமக்கே வந்து இவ்வளவு பயன்பாடு இருக்குதா அப்படின்னா, யாருக்காவது எந்த வியாதி இல்லாம இருக்காது லிஸ்ட்ல எல்லாம் ஏதாவது இருந்துச்சு 2 வியாதி இருக்குது. எந்த காலத்துக்கு சிறங்கு கூட அதிகமா இருக்கலாம், சில பேருக்கலாம். அப்ப வந்து சிறங்குலாம் மருந்து போட்டு ஆயின்மெண்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு லைம் ஜூஸ் போட்டு குளிச்சு எடுத்தாலே குறையுது. நம்ம அதை ஹேபிட்டா கொண்டு வந்துக்கலாம். ஏன்னா எலுமிச்சம்பழத்தையும் உப்பையும் போட்டு குளிக்கக்கூடிய தண்ணி வந்து நமக்கு வந்து எல்லா விதமான நோய்களையும் போக்குது. தோல் மிது மிதுப்பாவது சாப்பிட்டா இருக்கிறாங்க. இந்த பியூட்டிஷியன்லாம் சில பேர் பார்த்தா அந்த இப்போ இன்னைக்கு கூட வந்து அந்த புட்டுக்குள்ள ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. சில பேர் வந்து காலுக்கு வந்து இதெல்லாம் வந்து மேக் சம் சார்ட் ஆஃப் சில பிடிக்குங்கிறாங்க, மினிக்குறாங்க, அந்த மாதிரி வார்த்தையை வச்சு காலுக்குலாம் வந்து பார்த்தா சால்ட் வாட்டர் வச்சு உப்பு போட்டு தான் க்ளீன் பண்றாங்க. அப்போ எல்லா விதமான ஜெர்ம்ஸ் இதெல்லாம் போக்கக்கூடிய சக்தியாக இருக்குது. இந்த வீசிங் ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கும் வந்து எலுமிச்சம்பழம் சாப்பிடுவது அந்த உடம்புக்கு ஒத்துக்கூடிய வார்ம் வாட்டர் வச்சு சாப்பிடுறது முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு கற்பனையிலேயே எனக்கு ஒத்துக்காது, எனக்கு ஒத்துக்கா சொல்லிட்டு போறாங்க. அது வந்து ஒரு அசம்ஷன் தான். வைட்டமின் சோர்ஸ் வேற வழி இல்லாம போல ரிஸ்கா போயிருக்கு. ஏன்னா வைட்டமின் சோர்ஸ் இல்லைன்னா நிறைய இந்த ரத்த சோகை நோய்கள், இந்த மாதிரி பலவித நோய்கள் வர வாய்ப்பு இருக்கனால நம்ம வந்து கண்டிப்பாக உணவுல அதை சேர்க்கறது அவசியம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இந்த டெலிவரியான கண்டிஷன் மாதிரியே டெலிவரிக்கு முன்னாலேயும் அந்த பெண்களுக்கு நம்ம ரெகுலராக வந்து செக்அப் பண்ற போது நம்ம இந்த மாதிரி சில சத்துக்களோட உணவுகளை சேர்க்கிற போது அந்த ரத்த ஓட்டத்தை வச்சு சமமாக படுத்துறதுக்கும் உதவி இருக்கும். இந்த பிபி, ஹை பிபி, லோ பிபி எல்லாம் பண்றதுக்குலாம் அந்த லைம் ஜூஸ் எஃபெக்ட் பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கு. அது நிறைய பேர் அதோடைய இது தெரியறது இல்லை. ஏன்னா அந்த ரத்தம் வந்து திக்கா போறது பிபி வேற ஒன்று. நம்ம வந்து எப்படியோ ஒரு ஹேபிட்ஸ்ல இருந்து நம்ம வந்து அடிக்கட்ட நம்முடைய மெயின்டெனன்ஸ் அந்த பாடிலாம் இப்போ ஒரு பம்பிங் பண்ணக்கூடிய கஷ்டப்படுது இப்போ ஹார்ட். அந்த ப்ரெஷருடைய இது திக்கா போறது வந்து பிகாஸ் சால்ட் அக்குமுலேஷனாலேயோ சர்க்கரைனாலேயோ. ஏன்னா டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் எல்லாத்துக்குமே லிங்க் இருக்கு. 3 விதமான நோய்கள், டயபெட்டிஸ், ஹார்ட் அட்டாக் அண்ட் ஆல்சோ இந்த கிட்னி ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே லிங்க் பயங்கரம் உள்ள ஒரு வியாதிகள். அப்ப இந்த மாதிரி வரும்போது இது எல்லாத்தையுமே இது காப்பாத்துது. அது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம சில காலகட்டத்தில் உடம்பு வந்து ஒரு வெகு எளிதாக செரிமானங்களும், வெகு எளிதாக கழிவுகள் போவதும், வெகு எளிதாக செல்கள் பெருக்கத்துக்கு உதவி பண்ணுவதும் நம்முடைய அவசிய தேவையாக இருக்கின்ற உணவுல இது பார்த்தா செலவு இல்லாத ஒரு அற்புதமான ஒரு காயங்களுக்கு வழி தான் அது. தினந்தோறும் நம்ம ஒரு பழம் சாப்பிடுவோம், குடும்பத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்றுவோம். வியாதியின்றி நோயின்றி வாழ்வதற்கு இந்த எலுமிச்சை வந்து ஒரு அற்புத ராஜகனியான தினந்தோறும் வீட்டில் பயன்படுத்துறதுக்கு நம்ம வீட்டில் ஒரு தாவரத்தை வாங்கி நிற்க வைக்கிறோம். இதன் மூலம் நிறைய முன்னேற்றத்தை அடைவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது நம்ம சமூகத்தை சொல்லுவோம் அப்படின்னுடைய அந்த அன்பான கோரிக்கை எடுத்து என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் தான் கேட்டுக்கலாம் நம்ம. நன்றி டாக்டர் இளங்கோவன், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை பிரமிக்க வைக்கும் எலுமிச்சம்பழ பயன்பாடு என்பது தொடர்பான தகவல்கள் வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை நமக்கு வழங்கியவர் இன்றைய சிறப்பு விருந்தினர் டாக்டர் பி இளங்கோவன் அவர்கள். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் டாக்டர் கல்பனா. வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். சார் நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து எலுமிச்சம்பழம் பத்தி சொன்னாங்க. எனக்கும் இதுல நிறைய அனுபவம் இருக்கு. அவர் சொன்ன மாதிரி எலுமிச்சம்பழத்தை தினம் உட்கொள்ளும் போது நம்மளுடைய இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகுதுங்கிறதுக்கு என்ன பர்சனல் லைஃப்லயே அது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. எனக்கு அடிக்கடி சளி பிடிச்சிட்டு இருந்தது. அப்போ இந்த எலுமிச்சம்பழம், சீரக தண்ணி, சீரகம், இஞ்சி அதை நான் கலந்து கொதிக்க வச்சுட்டு தேன் கலந்து குடிச்சதுனால எனக்கு அந்த சளிங்கிற பிரச்சனையே சரியா போச்சுங்க. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது, நியூட்ரிஷியஸ் ட்ரிங்க் அது. தினம் காலையில அதை குடிச்சதுனால எனக்கு சளிங்கிற பிரச்சனையே தீர்ந்து போச்சுங்க. அதனால உண்மையாவே நான் வந்து இதை வந்து ஒரு பூன்னே சொல்லுவேன். நமக்கு கிடைச்ச ஒரு பூன் இந்த எலுமிச்சம்பழம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சார் சொன்னாரு. என்னுடைய அனுபவத்துல எனக்கு தெரிஞ்சது இது. உண்மையாவே நல்ல ஒரு நிகழ்ச்சி கொடுத்தீங்க சார். தேங்க்யூ. நன்றி டாக்டர் கல்பனா, உங்கள் கருத்துக்களுக்கு மிக நன்றி. அதாவது மேடம் சொன்ன மாதிரி சளி பிடிக்கிறதுங்கிறது ஒரு வைரஸ்களுடைய தொகுப்புலாம் வரக்கூடிய ஒரு வியாதிங்க மேடம். அந்த வைரஸ் வந்து நமக்கு வந்து எப்படி வருதுன்னா பயணங்களால வந்து பரப்புது. நம்மளுடைய உடம்புல உள்ள யோசித்து குறைவு வருதுனாக்கா நம்ம வந்து ரெகுலராகவே டிராவல் பண்ணுறது கூட லைம் ஜூஸ் கொண்டு போய்க்கலாம். வெளியில சாப்பிடக்கூடிய காஃபி டீ தான் முக்கியமான ஒரு கபத்தை உண்டாகக்கூடிய பொருளாக இருக்கு. உணவுகளை நம்ம செய்யக்கூடியதுல கப உற்பத்தி பண்ணக்கூடிய உணவுகள்ல இந்த காஃபி டீ என்பது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 லிட்டர் பால் கொதிச்சுட்டு இருக்குங்க, அதில் 2 லிட்டர் பால் ஊற்றுவாங்க. எந்த கேண்டீன்ல போனாலும் எந்த ஒரு மில்க் ஷாப் போனாலும் அவங்க வந்து நம்ம வீட்டில் மாதிரிலாம் கொதிக்க வச்சு எடுத்து பார்க்க முடியாதுங்க. உண்மையான விஷயம் தான். அப்ப என்ன, இந்த பழைய பாலை புது பழக்கிற போது நிச்சயமாக அதில் உள்ள கருமைகளுடைய எண்ணிக்கை கூட இருக்கிறனால தான் அது வயிற்றுக்குள்ள போனேன். நம்ம டீ சாப்பிடும்போது தெரியாது,
ஆனா உள்ள போய் சுலபா செரிமானத்துக்கு இடைஞ்சலாயிருது. அப்ப இந்த மாதிரி அப்ப அதை கப உற்பத்தி ஆகிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. அந்த பழக்க வழக்கத்தையும் உணவுலயே கொஞ்சம் இந்த மாதிரி ஜூசி ஃபுட்டா உடம்புடைய அமைப்பே வந்து 16 அடி 20 அடி உள்ள குடல் வந்து தின வழிதான் சாப்பிட வருது. நீங்க வந்து இன்னும் கூட வந்து காலைல வந்து அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம், செக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இம்யூனிட்டி பில்ட் பண்றதுல மிக எளிய முறையில் அது ஒத்தாசையா இருக்குது. இதே மாதிரி காயக்கல்ப கனிகள் சொல்லக்கூடிய அந்த அடுத்து நெல்லிக்காய் சேர்ந்த ஒரு பொருள்ல திரிப்பலாங்கிற ஒரு பொருள் பயன்படுத்தலாம். காலைல ஒரு மாத்திரை, நைட் 2 மாத்திரை போட்டுக்கலாம், டேப்லெட் போடலாம், பவுடர் கூட இருக்குது. இரவு படுக்கிறப்போ வந்து அந்த கடுக்காய் பயன்படுத்தலாம். ஏன்னா அந்த கோல்டு வருது அப்படிங்கிறது முக்கியமான காரணமே செரிமானது லாக் ஆகுது, இன்டைஸ் தான் ப்ராப்ளம் வருது. அப்ப வந்து கடுக்காப்படி எல்லாருமே ஒரு அரை ஸ்பூன் போட்டு நைட்டு தண்ணி குடிச்சு படுக்கலாம். எளிய முறையில் நம்முடைய சித்த முறைகள்ல நிறைய உடம்பு காவல் வெளியதுனால டாக்டர்கிட்டே போக வேண்டிய அவசியம் இருக்காது. அன்னைக்கெல்லாம் யாருங்க டாக்டர் போனா, எங்க ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு, ஒரு ஓடி பெருக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வரதுல ரொம்ப லேட்டா இருந்துச்சுங்க. சமுதாயமே செல்ஃப் கண்டென்ட் இருந்துச்சு அந்த காலத்துல. அதனால நம்ம வந்து பயன்பாடுகளை வந்து பண்ணும்போது நம்ம கவு உண்டாக்காத உணவை பார்த்து சாப்பிட்டாலே இந்த வியாதி வராது. முக்கால்வாசி பால் டீ வந்து குறைக்கிற போது வீட்டை மட்டும் சாப்பிட்டுக்கணும், வெளியே போனா கொண்டு போய்க்கணும். இந்த மாதிரி பட்சத்தில் அதர் மெத்தில் போய்க்கலாம். இது தவிர வந்து வெளி உணவுகள் என்னன்னா நிறைய விதமான சக்கரை போட மாட்டாங்க. சில பேர் சாக்கரின் போடுறாங்க, சில பேர் சாக்கரின் ஒத்துக்காது. வெளியே போய் காஃபி குடிச்சீங்கன்னா காஃபில காஃபி இருக்காதுங்க, சிக்கரி தான் இருக்கும். 90%, 10% தான் காஃபி இருக்கும். அதுக்குதான் வாங்குறாங்க. அதை விட அராஜகம் அந்த டீ தூள் பதிக்கும் ரம்பத்தூளை போட்டு சாயம் பூசப்பட்ட அந்த டீ கடலை குடிச்சு அந்த டீ தூளை தனியா மார்க்கெட்ல வாங்கிட்டு போய் அதுக்கு சாயம் போட்டு வந்து டீங்கிறாங்க சார். இந்த கொடுமை எங்க சொல்றது? இப்ப ஸ்டெம் பிட்டுங்கிறாங்க, துண்டுங்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல பூராமே சாயம் தான். அதனால நம்ம தயவு செஞ்சு யாருமே வெளியில போய் டீ குடிக்கிற பழக்கத்தை உடனுக்கு தான் என்னோட அன்பான கோரிக்கை. நீங்க லைம் ஜூஸ் எங்காலும் கொண்டு போகலாம், ஒண்ணுமே ஆகாது. காலைல போட்டு சாயம் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இதே மாதிரி நம்முடைய வேளாண்மை அற்புதமான பொருள் நீராத் பயன்படுத்தலாம். நீரெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கொண்டு போகலாம். அன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரீசர் மாதிரி வந்து ஒரு ஐஸ் பாக்ஸ் வச்சு போனா அது பாட்டுக்கு இருக்குது, 2 நாளைக்கு வச்சுக்கலாம் ஃப்ரீசர் வச்சு. அதுல அற்புதமான ஒரு உணவு தான் அது. அப்ப இந்த மாதிரி பயிர் சார்ந்த உணவு நேரடியாக பயன்படுத்துறது முக்கியமான ஒரு தேவையா இருக்கு என்னுடைய கருத்து. நன்றி. நான் ரொம்ப பேசி ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ. நன்றி இளங்கோவன் சார், கூடுதல் தகவலுக்கு மிக்க நன்றி. இன்றைய நிகழ்ச்சி ஒரு சிறப்பான தலைப்பை தாங்கி வந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. எலுமிச்சையில் இத்தனை பயன்களா என வியக்கும் வகையில் பல்வேறு தகவல்கள் இன்று வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை சிறப்பாக வழங்கிய டாக்டர் இளங்கோவன் அவர்களுக்கு எனது நெஞ்சார்த்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது சுத்த இரத்தம் சுத்திகரிப்பில் இது பயன்படுகிறது, உடலில் உள்ள நச்சுக்களை அப்புறப்படுத்த உதவுகிறது, நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டுகிறது, மனித உடலில் எடையை குறைக்க உதவுகிறது, சர்ம ஆரோக்கியம் பேணப்படுகிறது. அதே போல சோர்வை தவிர்க்கவும் உற்சாகத்தை உறுதிப்படுத்தவும் இது பயன்படுகிறது. இது ஒரு சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என பல மருத்துவர்களால் அழைக்கப்படுகிறது. அதே போல ஆன்டி கார்சினோஜெனிக் கேரக்டர், அதாவது கேன்சர் என்ற புற்று வியாதிக்கு எதிர்ப்பு தன்மை இந்த பழத்திற்கு இருக்கிறது என்று சித்த மருத்துவர்கள் தெரிவிக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஆப்படைசர். எந்த ஒரு கடுமையான உணவு உண்ணுவதற்கு முன்னாடி லெமன் ஜூஸ் குடிப்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. சோ அந்த வகையில் இது ஒரு நல்ல ஆப்படைசராக இருக்கிறது. ஆயுர்வேத மருத்துவத்தில் இது ஒரு நல்ல பங்காற்றுகிறது. சார் சொன்ன மாதிரி நீர் கடுப்பு போன்ற நோய்களை இது தடுக்க உதவுகிறது. அதே போல உயர் அழுத்தம், இரத்த அழுத்தம் நோய்களை குறைப்பதற்கு இது உதவுகிறது. இவ்வாறு பல்வேறு தகவல்களை தாங்கி வந்தது இன்றைய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக வழங்கியமைக்கு மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நன்றி சார். வணக்கம் சார். நன்றி சார். நன்றி.